வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழறிஞரின் புகழை மனம் வீசி பரப்பிக் கொண்டிருக்கும் தமிழ் கவி மன்றத்தின் முதலாம் ஆண்டு விழா சென்னை வேளச்சேரி புரட்சித் தலைவி அம்மா திருமண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லி செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி விழாவை சிறப்பித்தார். மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் இந்த காணொலியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன பெரிய பிரச்சனைனா யார் எந்த பக்கம் உட்கார்றதுன்னு பிரச்சனை. நான் மகிழ்ச்சி அங்கே போகிறதாங்கிறாங்க, நான் மன உளைச்சல் இங்கே போகிறதாங்கிறாங்க. அது அண்ணன்ட்ட சொன்னால் இதான் லிஸ்ட்டுன்னு என் கையில் கொடுக்குறாங்க. இப்போ அண்ணன்ட்டே விட்டுடுவோம். நம்ம தமிழ் சார்ந்த அவையர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழ் கவி மன்றத்தின் முதலாம் ஆண்டு விழா இங்கு செவனே நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் விவாத மேடை தலைப்பில் இங்கு இரு அணிகள் பேச வந்துள்ளார்கள். இந்த விவாத மேடை 1 மணி நேரம் கால அவகாசம், 5 மணித்துளிகள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குறேன். விவாத மேடையின் தலைப்பு மன வாழ்க்கை என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் முழுமை பெறுவதற்கு ஒரு அடித்தளம் இடுவது மன வாழ்க்கை. இந்த மன வாழ்க்கை மனிதனுக்கு மகிழ்வை தருகிறதா அல்லது மன உளைச்சலை தருகிறதா? நம்ம கட்டிலம் காளையாக ரோட்டில் திரிஞ்சு பலருடைய சாபத்தை வாங்கியிருப்போம். இளைஞன் ரொம்ப பொறுக்கித்தனமாக இருந்திருப்பான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு அவனை அமர வச்ச உடனே அவனுடைய முழு நடவடிக்கையும் அப்படியே மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எப்படிப்பட்டவனையும் மாற்றும் வல்லமை பெண்ணுக்கு உண்டு. மனைவிக்காக நட்பு வட்டாரத்திலே கெட்ட சகவாசங்களை எல்லாம் துறக்கிறான். அடுத்ததாக அவனுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. அதிலும் பெண் குழந்தை என்றால் சொல்லவே வேண்டாம். அவனுக்கு முழு உலகமும் அந்த குழந்தை தான். ஆணுக்கு எப்போவுமே பெண் குழந்தைகள் தான் உயிர். அவனுடைய மீதி இருந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாமே மாறிடும். மாறிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இப்படிப்பட்டவன் இப்படி மாறிட்டான், ரொம்ப வியப்பாக இருக்கும். அத்தகைய அவனை ஒரு மனிதனாக்கி அவனுக்கு மன மகிழ்ச்சியை தந்தது இந்த மன வாழ்க்கை. மன வாழ்க்கை என்று ஒன்று ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் அவன் கடைசி வரை பொறுக்கையாக சமுதாயத்திலே சீரழிந்து இருப்பான். ஆக ஒரு மனிதனை, பெண்ணும் அப்படிதான், குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கலாம். அதற்குள், அதாவது ஒரு 30-35 வயதிற்குள் திருமணம் முடித்து விட வேண்டும். முன்பெல்லாம் 18 வயசானாலே கல்யாணம் முடித்தாங்க. இப்போ ஒவ்வொரு பெண்ணும் ஆணுக்கு நிகராக, ஆணை விட அதிகமாக படித்து நல்ல வேலையில் பணியில் இருக்கிறதால வயது முதிர்வு அதிகமாகி திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா ஒரு பெண் திருமணம் ஆகவில்லை என்றால் சுப நிகழ்ச்சிகளில், மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிகளில் முன்னின்று செய்வதற்கு தயங்கக்கூடிய நிலை தான் இன்றும் உள்ளது. ஆக ஒரு பெண் முழுமை பெறுகிறாள் என்றால் அது மன வாழ்க்கையால் தான். இப்படிப்பட்ட மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறது என்று பேசுவதற்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் முனைவர் அரிமா சி ரவிக்குமார் அவர்கள். அணித்தலைவராக இருந்து இதை பேச வந்திருக்கிறார். இவர் சேலத்திலே தவழ்ந்து ஒசூரிலே தற்போது இருக்கிறார். MA பொருளியலிலே முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் பல்வேறு குழுமங்களிலே நடுவராக இருக்கிறார். கவிதை, கட்டுரை, சமீபத்தில் கொஞ்ச காலமாக இன்னிசை குழுவிலே நடுவராக பாடல் அருமையாக பாடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அப்படியே கண்ணதாசனுடைய வரிகளை மெய்மறக்க செய்து பாடினார். அப்படிப்பட்ட முனைவர் ஐயா அவர்கள் மகிழ்வை தருகிறது என்ற அணிக்கு தலைவராக இருக்கிறார். அவர் பேச வந்திருக்கிறார். அடுத்ததாக
மற்றொரு முனைவர். இவரை இந்த கவிக்குழுமகள் ஆரம்ப காலத்திலிருந்தே என்னோடு அன்பாக பழகி கொண்டு வருபவர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலே 37 ஆண்டுகள் 4 மாதங்கள் 7 நாட்கள் தொடர்ந்து இவர் பணிபுரிந்திருக்கிறார். அதோடு இல்லாமல் திருச்சியிலே அரசு வேளாண் கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றியிருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் அரசு வேளாண் கல்லூரியிலே திட்ட இயக்கத்தில் இயக்குனராக பணிபுரிந்துள்ளார். ஆய்வுக் கட்டுரை ஆங்கிலத்திலே 257 ஆங்கில கட்டுரைகளும் தமிழிலே 360 கட்டுரைகளும் எழுதி தங்க மெடல் பெற்றிருக்கிறார். இவருடைய ஒரு காப்புரிமை வாங்கியிருக்கிறார். அதாவது இப்பெல்லாம் விவசாயத்துக்கு கூலி ஆள் கிடைக்கல, எல்லாம் இயந்திரமயமாக்கப்பட்டது. மனிதர்களை தவிர்த்து இயந்திரங்கள் மூலமாக விவசாயத்தை செய்கிறதுக்கு ஒரு காப்புரிமை வாங்கி தங்க மெடல் பெற்றிருக்காரு. அப்படிப்பட்ட பெருமை மிக்க நம் ஐயா முனைவர் கதிரேசன் குருசாமி அவர்கள் இங்கே மனவாழ்வை மகிழ்வை தருகிறது என்று பேச வந்திருக்கிறார். அடுத்ததாக சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த திருமதி சுகன்யா நந்தகுமார் அவர்கள். இவர் மிகுந்த தமிழ் பற்றாளர். பெரமநல்லூரிலே தமிழ்ச்சங்கம் தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையில் வேலூருக்கு செயலாளராக இருந்து கொண்டு தமிழ் பணி செய்து வருகிறார். பெரமநல்லூரிலே தமிழ் கவிஞர் மன்றத்தை ஏற்படுத்தி அங்கும் பணியாற்றி வருகிறார். நிறைய விருதுகளையும் மெடல், சான்றிதழ்கள், பணப்பரிசுகள் நிறைய பெற்றிருக்கிறார். இவர் மகிழ்வை தருகிறது என்று பேச வந்திருக்கிறார். அடுத்ததாக கவிஞர் கா இளங்கோவன். இவர் டிப்ளமா பட்டய படிப்பு முடித்தவர். எந்திரவியல்ல பட்டய படிப்பு முடித்தவர். தொழிற்பயிற்சி நிலையத்திலே 5 ஆண்டுகள் முதல்வராக பணியாற்றியிருக்கிறார். அத்தோடு மழலையர் பள்ளியில் நிர்வாகியாக கரஸ்பாண்டாக இருந்திருக்கிறார். இவர் திருவாரூர் பக்கத்திலே பருத்தியூர் என்ற ஊரிலே அவருடைய பூர்வீகம். அவர் மிக அருமையாக பேசக்கூடியவர். அவர் வந்திருக்கிறார். அடுத்ததாக மகிழ்வு தருகிறது என்ற அணியிலே திண்டுக்கல் கிஃப்ட் ஃபேன்சி கிஃப்ட் ஸ்டோர் வச்சிருக்காரு. கவிதை அரசன் என்று எல்லோருக்கும் தெரியும், கவிதை அரசன் என்று. அவர் பெயர் சுரேஷ். அவரும் இந்த அணியிலே பேச வந்திருக்கிறார். இப்படி 5 நபர்கள் மகிழ்வை தருகிறது என்று மனைவிக்கு பயந்து மகிழ்ச்சியோடு இங்கே வந்திருக்கிறார்கள். மன உளைச்சலை தான் தருகிறது. ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லோருமே குடும்பத்தில் ஆண்டு அனுபவித்தவங்க தான், நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் மன வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லை, மன உளைச்சலை தருது அப்படின்னு சொல்லி மனமுடைஞ்சு போய் வந்திருக்காரு சிந்தனை கவிஞர் செல்வநாயகம் அவர்கள். இவர் கோயம்புத்தூர்லேருந்து வேதனையோடு வந்தார். அங்கே நிறைய இயற்கை சமூக ஆர்வலர். அவர் மரங்கள் குளங்கள் பராமரிக்கப்படாமல் சீரழிந்து வருது, அதையெல்லாம் பாதுகாப்பு சமூக ஆர்வலராக இருக்கார். இயற்கை ஆர்வலர். நிறைய கட்டுரைகள், கவிதைகள், கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. சிறந்த கவிஞர் செல்வநாயகம் அவர்கள். அடுத்ததாக மு ஷாஜகான் ஐயா அவர்கள். கவிஞர் மு ஷாஜகான். இவர் டிவி சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்து, இங்கே பக்கத்தில் தான் தரமணியில் நடத்துகிறாரு. அருமையான சித்த வைத்தியர். அத்தோடு இல்லாமல் ஆத்ம சிந்தனையாளர், சிறந்த கவிஞர், நிறைய போட்டிகளில் தவறாமல் பங்கு கொள்ளக்கூடியவர், அருமையான மனிதர். இவர் மன உளைச்சலை தருகிறது என்று கலந்து கொள்ள வந்திருக்கிறார். அடுத்ததாக இங்கே கிரிஜா பாலச்சந்திரன் என்பவர் பூனாவிலிருந்து வந்திருக்கிறார். மிக சிறந்த தமிழ் பற்றாளர். அவர் மன உளைச்சலை தருகிறது என்ற அணியிலே நம்மோடு இங்கே மிக அருமையாக பேசக்கூடியவர். அவர்களையும் வருக வருக என அழைக்கிறோம். அடுத்ததாக ஏழுமலை எழிலன். சிறந்த தமிழ் பற்றாளர். தனது தந்தையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் பெயரிலேயே
எழிலன் என்பதை சேர்த்து கொண்டவர். சென்னையிலே திருவெற்றியூரிலே வசிக்கிறார். அவர் தச்சு வேலை செய்தாலும் தமிழ் பற்று அதிகமுள்ளவர். பல குழுமங்களிலும் அவரும் தொடர்ந்து கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி வருபவர். சிறந்த தமிழ் பற்றாளர் ஏழுமலை எழிலன். அடுத்ததாக நாம் அனைவரும் அறிந்தவர் கவிஞர் சுஜி மாதேஷ். இவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது. திரைப்படத்துறையிலே எப்படியாவது பதித்து முத்திரை பெற வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருப்பவர். இவர் பாப்பாரப்பட்டி, தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிக்கு அருகிலுள்ள பெரிய புளியம்பட்டியை சேர்ந்தவர். ஆன்மீக சிந்தனையாளர் இவர். அதோடு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நம் மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களிடமோ HV ஹண்டே முன்னாள் அமைச்சர் அவர்களிடமோ விருது பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை வாசிக்கக்கூடியவர். பன்முக ஆற்றல் பெற்றவர். நீங்கள் பொது அறிவு போட்டியா அதில் கலந்துக்குவார், கட்டுரை போட்டியா அதுலேயும் இருப்பார், கவிதை போட்டியா எந்த போட்டி நடத்தினாலும் எல்லாத்துலேயும் ஆர்வமாக அதெல்லாம் மிமிக்கிரிலாம் நல்லா அருமையாக செய்வார். அப்படி பன்முக ஆற்றல் மிக்கவர். இவர் மன வாழ்க்கை மன உளைச்சலை தருகிறது என்று பேச வந்திருக்கிறார். இப்போ மனிதன் திருமணத்துக்கு முன்பு வரை நட்பு வட்டாரத்தோடு சேர்ந்து ஒரு மாதிரியாக இருப்பான். கண்ட நேரத்தில் அந்த முன்பெல்லாம் செகண்ட் ஷோ போவாங்க. வாசலில் திண்ணையில் பாய் தலைக்காணி மேலே போர்வையை போட்டு போர்த்தி தூங்குற மாதிரியே ஒரு ஷோ பண்ணிவிட்டு செகண்ட் ஷோ தெரியாமல் போகிறது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நடக்கும். அம்மா இடையில அம்மாவோ அப்பாவோ பையன் தூங்குறான் பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் இருந்தவங்க எவ்வளோ நேரம் கடந்து வந்தாலும் கேட்க ஆள் கிடையாது. அவன் வேலைக்கு சாப்பிடுவான். அம்மா திட்டுவாங்க, ஆனாலும் பெத்த பாசம் ஒன்றும் செய்ய முடியல, சாப்பாடு போடுறாங்க. இப்படி ஒரு மனிதன் தான் தோண்டித்தனமாக இருப்பவனை மனிதனாக மாற்றுவது திருமண வாழ்க்கை. இந்த மன வாழ்க்கை ஏற்படுத்திய பிறகு பெண்ணிடமும் சரி ஆணிடமும் சரி நிறைய மாற்றங்களை நாம் காணலாம். கணவனுக்கு பலவிதமான பொறுப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது. அதை நாம் அனுபவத்தால் உணரலாம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பணிகள் மட்டும் இல்லை, அலுவலகத்தையும் பார்க்கணும். பலவிதமான இப்படி மன வாழ்க்கை மகிழ்வை தந்தாலும் மன உளைச்சலையும் தருகிறது என்று இரு அணியிலேயும் பேச வந்துள்ளார்கள். முதலாவதாக மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறது என்ற அணியிலே பேசுவதற்காக முனைவர் அரிமாசி ரவிக்குமார் ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மன வாழ்க்கை மகிழ்வை தருகிறது என்ற தலைப்பில் எனது கருத்தினை பதிவு செய்ய வந்திருக்கிறேன். 7 ஜென்ம பந்த மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது, கல்யாணமே தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே என்ற இந்த பாடல் ஒன்றே குடும்ப வாழ்க்கை மன மகிழ்ச்சி என்பதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நடுவர் அவர்களே, சந்தோஷம். அதே மாதிரி வாழ்க்கை என்ன சொன்னாலே பொதுவா நினைவுக்கு வர்றது பெண்கள் தான். ஏன்னா எப்படி நீரின்றி உலகம் அமையாதோ அது மாதிரி பெண்ணின்றி வாழ்க்கை அமையிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நம்முடைய பிறப்பில் முகம் பார்த்து சிரிக்கும் தாய், நம் இறப்பில் அழுது நிற்கும் பெண் மனைவி. அத்தகைய பெண்ணால் உருவாகும் மன வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சி என்று நான் இங்கே உரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி எங்கிருந்தோ உறவுகளை பிரிந்த கணவன் என்னும் முகம் தெரியாத ஆணை கரம் பிடிக்கும்
அவளின் தியாகத்தால் நிகழும் மன வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பட்டியலிட பேனா கூட பத்தாது, பேனால இருக்கிற மை கூட பத்தாது. அப்படி வரும் அவள் ஆணுக்கு பெற்றுத்தரும் முதல் சமூக அங்கீகாரம் கணவன். அந்த வகையில் மனைவி ஒரு மந்திரி, அவதானே ராஜதந்திரி என்று அவனுக்கு ஆலோசனை வழங்குவதில் இருந்து வீட்டை நல்ல கோவிலென வஞ்சி மகள் ஆக்கி வைத்தால், கோயில் மணி தீபம் என்று பிள்ளை ஒன்றை ஈன்றெடுத்தால் என்று ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்து அந்த ஆணுக்கு பெற்றுத்தரும் அடுத்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி தந்தை. இப்படி தந்தையானவனுக்கு முன்பின் இருந்தாலும் அவனை உப்புக்கல்லை வைரமாயோ செப்பு சீலை மாற்றினாலோ நாளெல்லாம் சொர்க்கமே நேரில் வந்து இங்கு தோன்றும், வேறு இன்னு என்ற வேண்டும் என்று மகிழும் இந்த மனவாழ்வில் மனம் போல் அமைஞ்ச நல்ல மகராசி ராசாத்தி ஈடு சொல்ல பூமியிலே இருக்கால இன்னொருத்தி, தாரந்தாம் புருஷனையே தாங்குகின்ற ஆதாரம், ஆதாரம் இல்லையினா ஆலமரம் என்னாகும் என்று ஆழம் விழுதாக குடும்பத்தை காக்கு வழிநடத்தி செல்கிறாள் அவள். இயல்பாகவே ஒரு கணவன் ரசிப்பு தன்மையோடும் மனைவிக்கு சகிப்பு தன்மையும் மன வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. பொதுவா குக்கர்ல இருந்தா அது பேர் சாதம், அதை ஆண்டவனுக்கு படைச்சா பிரசாதம், அதையே உங்களோட மனைவி ஊட்டி விட்டா அது ரொம்ப பிரமாதம். இதுல ஒரு கணவனுடைய வெற்றி என்பது மனைவியின் மகிழ்ச்சியில் உள்ளது என்று நான் உணர்ந்ததால் கோபப்படுவது என்னுடைய மனைவியாக இருக்கும்போது அவளிடம் தோற்பது எனக்கு மகிழ்ச்சியே. அதே மாதிரி மனம் முழுவதும் மகிழ்ச்சி மனம் பரவவும் ஒருவருக்கு ஒருவர் இணையாகவும் துணையாகவும் வாழ்வதுதான் இல்வாழ்க்கை. ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்கின்ற இந்த பாடல் மூலமாக அந்த தாம்பத்தியத்தின் ஒற்றுமை நன்றாகவே தெரிய வருகிறது. அதே மாதிரி மனைவி இருக்கும் வரை வேறொன்றும் தேவையில்லை மனமகிழ்ச்சி வாழ்வுக்கு. வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து சவால்களை சமாளிப்பதே இல்வாழ்க்கை. நல் மனங்களால் சில சில சலபலப்பு கூட கலகலப்பாக மாறிவிடும் என்பதை நாம் அனைவரும் நம் குடும்பங்களில் அறிந்திருப்போம். சோர்வாக வரும் கணவனுக்கு அன்பு பார்வையை போர்வையாக்கி சோகத்திலும் சொர்க்கம் காட்டி சோர்வை இல்லாமல் ஆக்குவதே இல்லால்தான். நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வார்த்தை இல்லை என்பதை போன்று மனைவியின்றி இல்வாழ்வு இல்லை. இன்று வாழ்வதும் வாழ வைப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக தனது கருத்துக்களை ஆழமாக பதிவு சென்றார். சோகத்திலும் சொர்க்கம் காட்டி சோகத்தை மறைத்து மகிழ்ச்சியை காட்டி மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி தருபவள் மனைவி என்றார். உண்மைதான். புருஷன் வெளியில் இருந்து வரும்போது முகத்தை தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருந்தால் வரவனுக்கு அதிகமாக டென்ஷன். ஏற்கனவே ஆஃபீஸில் டென்ஷனு, வீட்டுக்கு வந்த உடனே இந்த முகத்தை பார்த்ததும் இன்னும் பிபி ஏறுது. அப்போ வரும்போது சிரித்த முகத்தோடு வரவேற்கணும். அது ஒரு நல்ல மனைவிக்கு அழகு. இதை கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும். அப்போ நெருக்கம் அதிகமாக ஏற்படுது. அப்போ மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே செந்தில் சகானா என்பவர் துபாயில் இருக்கிறார். அவர்
இந்த விவாத மேடையில் பங்கேற்பதாக சொன்னார். கள்ளக்குறிச்சி அடுத்த செம்படாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர். இங்கே சென்னையில் தான் வசிக்கிறார். அவருடைய திருமதியார் தேவகுமாரி அவர்கள். அவர் வீக்லி மேகசின் அதில் டிசைனராக இருக்கார். அவங்க பையன் அவங்க சார்பாக பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். அவங்களையும் வரவேற்போம். இப்பொழுது மன வாழ்க்கை மகிழ்வை தருகிறது என்று ஐயா அவர்கள் பேசினார். இல்லை, மிகுந்த வேதனையையும் மன உளைச்சலையும் தருகிறது என்று நமது சிந்தனை கவிஞர் கோயம்புத்தூர் செல்வநாயகம் அவர்களை பேச அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அவையோருக்கும் சபையோருக்கும் என் முன் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஐயா மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வரிகளை பாடலாக பாடிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த பாடல் அவள் எப்படி எழுதியிருப்பார் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பாடலை அவர் எழுதியிருப்பார். ஓ, இப்படியெல்லாம் பேசினா நம்ம வீட்டில் மனைவி நம்மளை சந்தோஷப்படுத்துவாள், அதற்காகவாவது நம்ம இப்படி ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று நினைத்து அவர் எழுதியிருப்பார். நடுவர் அவர்களே, மனிதனுக்கு மனமே மகுடம். மனம் நினைப்பதை மூளை கட்டளையிடுகிறது, மனிதன் அதை நிறைவேற்றுகிறான். ஆம் மனிதர். நடுவர் அவர்களே, மன வாழ்க்கை மன உளைச்சலை தருகிறது என்பதில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை. காலையில் ஒரு பால் பாக்கெட் வாங்க ஆரம்பிக்கும் போதே அங்கே மன உளைச்சல் ஆரம்பமாகி விடுகிறது. அந்த பால் பாக்கெட்டை நான் வாங்குவதா நீ வாங்குவதா, அது காப்பியாக மாற்றுவதா இல்லை தேநீராக மாற்றுவதா, இப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அடம் பிடித்து அதை நிறைவேற்றுவதற்குள் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வந்து விடுகிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். யார் வீட்டிலேயாவது காலையில் எழுந்தவுடன் சந்தோஷமாக இன்றைய தலைமுறை அதை செய்கிறதா என்று யாரேனும் அடித்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது இன்றைய தலைமுறை. கடந்த தலைமுறை, அதாவது நம் தலைமுறை, நமக்கு முன்னிருந்த தலைமுறை வேண்டுமானால் அதை செய்திருப்பார்கள். காலையில் எழுந்தவுடன் பால் வாங்கிட்டு வந்து, இல்லை வீட்டில் மாடு இருந்தால் அதை பால் கறந்து அதை காய்ச்சி டீ காபி வைத்து கொடுத்து அதை கணவனுக்கோ இல்லை கணவன் மனைவிக்கோ கொடுத்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அதனால் அவர்கள் மன வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. இன்றைய சூழ்நிலை மன வாழ்க்கை உளைச்சல் தான் தருகிறது. ஐயா சொன்னார்கள், நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி மீன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்று எத்தனை மீன்கள் தண்ணீரை மிதக்கின்றது தெரியுமா? அதற்கு காரணம் என்ன? மன வாழ்க்கை. வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அவர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். இன்று ஊரெல்லாம் திறந்திருக்கிறது பார், அதில் அவரை குடிப்பார். அப்புறம் பிறகு என்ன? தண்ணீரில் மிதப்பார். இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே இன்றைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்கள், கல்யாணம் ஆகாதவர்கள் கூட குடிப்பது கம்மி, கல்யாணம் ஆனவர்கள் தான் குடிப்பது அதிகம் இன்று. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஐயா சொன்னார்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறது என்று. இன்று இங்கே நீதிமன்றத்தில் பணிபுரிபவர்கள் நிறைய விகாரத்து வாங்குவதற்காக எத்தனை பேர் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த கட்டு எவ்வளவு இருக்கிறது, இன்னும் தீர்வு காணப்படாமல் எத்தனை கட்டுகள் இருக்கிறது அவர்களுக்கு தெரியும். நீதிமன்றத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும், அதனோடு உள்ளிருந்து பழகியவர்களுக்கு தெரியும் எத்தனை வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது என்று. இதற்கெல்லாம் காரணம் மன உளைச்சல் தான். இன்னொன்று, வீட்டில் மாமியார் மருமகள் இருவருக்கும் எப்போதுமே ஒரு ஒத்து போகாத உண்மை. காலையில் எழுந்தவுடன் மாமியாரை சொல்லுவார், தம்பி டே ஒரு டீ வச்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனா மனைவி சொல்லுவார், ஏன் உங்க அம்மா வைக்க மாட்டாங்களா அப்படின்னு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, இடுப்பு வலிக்குதாமா, காலையில நேற்று ஏதோ நிறைய வேலை செஞ்சாங்களாமா, அதனால அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க, நீ வச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார், எனக்கும் தான் தலைவலிக்குது, நானும் தான் குழந்தைங்களோட இருந்து காலையில சாயங்காலம் மட்டும் போராடி எனக்கு தலைவலி உண்டாயிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், உங்க அம்மாவை வைக்க சொல்லு. இப்ப கடைசியில் யாருக்கா டீ வைப்பா? அவன் தான் வச்சாகணும், வேற வழி இல்லை. அதனால நடுவர் அவர்களே, மன வாழ்க்கை எந்த விதத்திலும் நிம்மதியை தருவதில்லை, மன உளைச்சலைத்தான் தருகிறது என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கல்யாணம் செய்கிறதுக்கு முன்னாடி குடித்ததை விட கல்யாணம் ஆனவங்க தான் அதிகமாக குடிக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் அது நாங்கள்லாம் நிம்மதியாக வீடு போய் சேரணும், நான் கூப்பிட்டு வேற வந்துட்டேன். இது உண்மையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒரு சம்பவம், பால் பாக்கெட்டு சொன்னார். அந்த பால் பாக்கெட்டு அந்த ஞாபகம் என்ன வருதுன்னாக்கா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னே 2020 துவக்கத்தில் ஒரு 4 மாதம் தொடர்ந்து பள்ளிக்கூட லீவு, எல்லாமே முடக்கமாயிடுச்சு. வீட்டிலையே முடங்கி கிடக்கிறோம். இந்த வீட்டிலேயே முடங்கி கிடக்கும்போது எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் அமைதியாக வீட்டில் இருக்கும்பொழுது ஏதாச்சும் வாய்க்கு போடணும் போல் ஒரு நினப்பு. அப்போ அள்ளி எதனா செய்து கூட அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு கேட்குறோம். ஸ்நாக்ஸு உனக்கு ஸ்கூலு விட்டாலும் விட்டாங்க, எனக்கு சமைச்சு போட முடியல அப்படின்ட்டு ஒரே சண்டை. கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏதோ ஸ்நாக்ஸ் செய்து. அந்த உப்பு சப்பு இல்லை, அப்படியே ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை சல்லுன்னு இருக்குது. ஆமாம், என்னைக்கு சாப்பிடக்குள்ள கூட சாப்பாடு என்னைக்கு நல்லா இருக்குது. இந்த பொதுவாக புருஷன் எல்லாருமே எதை போட்டாலும் அமைதியாக சாப்பிட்டுட்டு போகிறோம். அது நம்ம விதி. ஏன்னா நாம் எதனா கேட்க போய் அப்போ நீங்களே சமைச்சிக்கங்க, நீங்கள் அது எதிர்மறை அதிகமாகிடும். அதனால் எது போட்டாலும் அமைதியாக சாப்பிட்றோம். ஒரு நாள் தவறி இதை சொல்லிட்டான், உப்பு சப்பே இல்லை அப்படின்னு. உடனே பக்கத்து ரூமுக்கு போய் ஃபோன் பண்ணாங்க. டாக்டர், அவர் சூடு சொரண நாக்கு சுவை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு, கொரோனாவா? இல்லை, என்ன இல்லை இப்படி பயம் வந்துச்சு. இனிமேல் நாம் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப பழையபடி ஆரம்பிக்கிறோம். என்னைக்காச்சும் நான் செய்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? நான் வச்ச குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? சரி, கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லிடணும் எப்படின்னா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்து அன்னைக்கு ராத்திரி சாப்பிடும்போது, அல்லி இன்னைக்கு நீ வச்ச சாம்பார் அவ்வளோ அருமையாக இருந்தது சொன்ன உடனே தூக்கி எட்டி அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் அன்றைக்கி முடியலன்னு சொல்லி வாங்கிட்டு வர. நான் அப்போவே நினச்சேன்யா, நீ அடிக்கடி பல்லு விளக்குள்ள பக்கத்து வீட்டை பார்த்துக்கின்னு விளக்குற, அடிக்கடி அங்கே போய் நிற்கிற, நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஏண்டா வம்புன்னு சொல்லி இதை நாம் சொல்லாமல் இருந்திருக்கலாமே. அமைதியாகிட்டான். அடுத்த நாள் இதே தொடருது. அப்புறம் ஒரு நாள் இதை போல் சரி இப்போ எப்படின்னா பாராட்டிடலாம்னு சொல்லி, இன்றைக்கி எப்படிங்க இருக்குது சாம்பார்? நல்லா இருக்குது, இருந்தாலும் எங்கள் அம்மா சுவைக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே வேறு பக்கம் திரும்பிடுச்சு சண்டை, மாமியார் மருமகள். இப்படி திருமணம் முடிஞ்சால் கணவன் மன உளைச்சலாக தான் இருக்கிறாங்க, ஆனாலும் மன மகிழ்ச்சியை தருகிறது அப்படி என்று சொல்லுவதற்கு நமது திருச்சியிலிருந்து வேளாண் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் கதிரேசன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப நன்றி. எதிரணியாக இருந்தாலும் வந்து உதவி செய்கிறாரு. ஏன்னா நம்ம மன மகிழ்ச்சி இல்லைன்னா கூட மன மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வோமே, அப்படியாவது மகிழ்ச்சி வரட்டும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க களிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இறைவனை வணங்கி எனது பெற்றோரை வணங்கி இந்த விவாதத்தை ஆரம்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைய தினம் மன வாழ்க்கை மகிழ்ச்சியா, அடுத்தது என்ன ஐயா சொன்னீங்க? ஓ, எனக்கு அது தெரியலையா. ஏன்னா மகிழ்ச்சியாகவே இருந்துட்டு மன உளைச்சல் தரதுன்னு நான் எங்கெங்க தேடியே பார்க்குறேன். அடுத்தது எங்கள் அணித்தலைவர் வந்து பேச வரும்போது ஒருத்தர் பேசினார், உங்களை பார்க்கும்போதே தெரியுதுங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஐயா தான் பேசினார். தெரியுது இல்லைங்களா? என்னை உடம்பை பார்த்தோன்னே தெரியுது, தலையை பார்த்தோன்னே தெரியுது. இல்லை, நீங்கள் சொன்ன உடனே அவர் தலையை பார்த்துட்டு வீட்டில் பிச்சு எடுத்துட்டாங்களாட்டுக்கு, முடியே இல்லை, அதனால் இப்படியோன்னு நினச்சி ஒருத்தர் நடுப்புற சொன்னார். உடனே எதிரணியை பார்த்தேன், 2 பேர்த்துக்கு அப்படி இருக்கு. சரி, நம்பானி கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படின்ட்டு நினச்சேன். ஐயா, மன வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாது போனால் இந்த தமிழகத்தில் முக்கியமாக தமிழர் பண்பாட்டிலே அந்த கட்டுக்கோப்பு என்பது சிதைந்து விடும். ஹென்றி இயைமன் என்ற ஒரு அமெரிக்கன் சைக்காலஜி சயின்டிஸ்ட் என்ன எழுதுறாருன்னா, அங்கே துப்பாக்கி வச்சுருக்கான், எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறான், பட் சூசைடு அங்கே தான் அதிகமாக நடக்குது.
எல்லாம் நம்ம வளர்ந்த நாடு என்று சொல்கிறோம் ஒழிய அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ அங்கே வந்து அவங்க வந்து உயர்ந்த இடத்துல இல்லை. நம்மளை கம்பேர் பண்ணும்போது இல்லை என்றாலும் மனநிறைவோடு நம் தமிழகம் இருப்பதனால்தான், பண்பாட்டில் சிறப்பாக இருப்பதனால்தான் இங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவுதான் இருந்தாலும் அதே வள்ளுவர் சொன்ன 2 அடி இல்லாமல் நம்மளால் இந்த மனிதனால வாழ்க்கை கடலை கடக்க முடியுமா? அதே போல் 2 அடி வேணும். குழந்தையா பிறந்து மனிதனாக வாழ்கிறதுக்கு முதல் அடி பெற்றோருடைய அடியை வேணும். 2வது மன வாழ்க்கை முடித்த பிற்பாடு குடும்பத்தில் அடுத்த அடி யார் அடிக்கிறது? மனைவி அடி வேணும். இந்த 2 அடி இல்லைன்னா, அதாவது குழந்தையா பிறந்தாலும் சரியான மனிதனாக வாழ்ந்து மறைய முடியாது. இந்த 2 அடிகள் தேவை. அப்படி என்பதற்கு தான் 2 அடியில் திருவள்ளுவர் கூட வைத்து விட்டு போனாரோ என்று கூட நாம் நினைக்கலாம். அதே போல ஒரு மனிதன் கால் கட்டு போட்டால் தான் நல்ல மனிதனாக மாறுவான் என்று நடுவர் அவர்கள் நீங்களும் சொன்னீங்க. கால் கட்டு என்பது என்ன? கண்ணாபண்ணான கோயில் காலம் மாதிரி தெரிஞ்சவனை ஒரு கொட்டடியில் கொண்டு வந்து கட்டி போட்டு அவன் இதுதான் பொறுப்பு, இதுதான் குடும்பம், நீ எப்படி மனிதனாக இருக்கின்றாயோ அதே போல உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் மனிதனாக நீ வளர்க்க வேண்டும் என்ற ஒரு தத்ரூபத்தை கொடுப்பதற்கு தான் இந்த கால் கட்டி என்றெல்லாம் வைத்துள்ளார்கள். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், நான் கல்யாணம் ஆகாத போது பேச்சுலர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்தமாரி திருமணம் ஆகாத நிலையில் நானே கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதாவது நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கின்ற ஒரு கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் என்னை முதல்ல உதவி பேராசிரியர் போட்டாங்க. அங்கே சரியானபடி ஒரு இப்பொழுது இருக்கிறது போல் முன்னாடிலாம் ஒரு பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது, உணவகமெல்லாம் கிடையாது. ஆக நானே சமைக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த சமைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஜாதி என்று சொல்லுகிறோமே அந்த வீட்டு பையன் வந்து என்கிட்ட வருவான். முதல்ல வந்துட்டு முட்டையோடு வருவான். போட்டு எனக்கு முன்ன, அதாவது ஆசாரமான குடும்பத்தில் இருந்து வந்த பையன், ஆசாரமான இடத்துல நானும் குடியிருக்கிறேன். நைஸாக வந்து நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்றீங்களா சார், எனக்கு மட்டும் இதை மட்டும் போட்டு கொடுங்க. யோ, இந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து நீ ஆம்லெட் போட்டினா உங்கள் பெரியப்பாவுக்கு காதில் விழுவோம். இந்த மாதிரி மூக்கில் இப்போ நோருவார், காதில் விழுந்து என்னை வந்துச்சுன்னா என்னை கண்ணில் பார்த்து என்னை என்ன பண்ணுவார், நீ உன்னை குடி வச்சதே தப்புன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுருவார். ஆக இந்த மாதிரிலாம் பண்ணாதையா அப்படின்னு சொல்லி இது என்னம்னா, என்ன சார் அந்த மனுஷன் கடந்து போகிறான், எங்கள் பெரியப்பா கடந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மணி 10 மணிக்கு மேலே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு அதுக்கு பிற்பாடு இப்போ தான் சாராயம், இப்போ தான் எனக்கு டாஸ்மாக் இருக்குது, முன்னெல்லாம் பட்ட சாராயம் போய் அருந்துவான். நல்ல ஆசாரமான குடும்பத்தில் இருக்கவன் தான். அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்தவனை அவனுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி, எங்கேருந்து கல்யாணம் கட்டினாங்க, அதே ஆசாரமான குடும்பத்திலேருந்து ஒரு கல்யாணத்தை கட்டி அவனை அவங்க ஸ்கூல்லையே ட்ரில் மாஸ்டரா, அதாவது உடற்கல்வி ஆசிரியராக பணியில் அமர்த்தி அவனை மற்ற, அதாவது பசங்கள்லேயே லாஸ்ட் பெஞ்சு பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்தமாரி பசங்களை திருத்தி கொண்டுட்டு வருவதற்கான பொறுப்பையும் கொடுத்து அவனை பொறுத்தவரை சீரும் சிறப்புமாக இப்பொழுது நன்றாக இருக்கிறான். என்னடா நீ அப்படி இருந்த பையனா இப்படி மாறி போன அப்படின்னு கேட்கும்போது, சார் 6 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு போகணும் சார், கொஞ்சம் சீக்கிரம் நான் போயிட்டு வந்துடுறேன் சார், அப்புறம் நாளைக்கு கூட பேசிக்கலான்னு சொல்லி ஓடிடுவான். என்னடா அது கண்ணாபண்ணான்னு இருந்தவன் இப்படி மாறிட்டானே எப்படிடா அப்படின்னு கேட்டோம்னா, என் வீட்டுக்காரி ரொம்ப தொல்லை சார் அப்படின்னா. எப்படா அப்போ நல்லா இருந்ததா இப்போ நல்லா சார், இப்போ தான் சார் நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு அதாவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இப்போலாம் அது பழைய பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு புது பழக்கத்தில் புது வாழ்க்கையில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதாவது கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கை சீராக போய்கொண்டிருக்கிறது, எனது குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அதை பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி என்று சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன். அதனால்தான் கண்ணதாசன் கூட எதிர்ப்பார், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்வில் ஒளிமயமானதடி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிற்பாடு மன வாழ்க்கைக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு இருண்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைன்னா அம்மா அப்பா வளர்க்குற குழந்தைகளுடைய நல்ல பழக்க வழக்கத்தினால் கூட இருக்கலாம். ஆனால் மனம் முடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாக ஆகுது என்றால், அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்வது என்றால் இதுதான். அதே போல் இப்போ இவர் கூட சொன்னார், தண்ணியில் மிதக்கிறதுனால தான் அந்த மீன்லாம் மிதக்குதுனார். எந்த தண்ணியில்? சாயங்காலம் போய் போடுற தண்ணி இல்லையா? இந்த தண்ணியெலாம் எப்படி வந்தது? அதேமாரி நடுவர் அவர் சொல்லும்போது கூட சொன்னார், பக்கத்து வீட்டு ரசம்னு தெரியாமல் சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்தமாரி மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க வேற, கள்ள வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது வேற. கள்ள வாழ்க்கை நடந்து கொண்டு இருப்பதனால தான் இந்தமாரி டாஸ்மாக். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல அடுக்கு மாடியை வீட்டில் தண்ணி போட்டுட்டு எங்கேயாவது போய் வேற ஒரு வீட்டில் கதவை தட்டுறது, அதெல்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை நாங்கள் இங்கு பேச வரவில்லை.
மன வாழ்க்கை சீரும் சிறப்புமாக எப்படி அறத்து ஒளி இன்பம் என்று திருவள்ளுவர் சொன்னாரோ அந்த அறத்து ஒளி நிற்கின்ற குடும்பத்தை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அதே போல் இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது கூட பார்த்தா, பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை என்னை மறந்து போனதே அப்படின்ற ஒரு பாடல் கூட வரும். இதெல்லாம் எதனால் வருது? அதேமாரி கணவன் மனைவி 2 பேர் இருந்தாருன்னா மனைவி முன்னாடி போயிட்டாங்கன்னா கணவன் பாடுறது சிரமம். அதேமாரி 2 பேரில் கணவன் மனைவியில் கணவன் முன்னாடி போயிட்டாங்கன்னா மனைவி நன்றாக வாழ்ந்துருவாங்க. எல்லாம் இப்போ நம்ம சமூகத்தில் பார்க்கலாம். ஏன் இந்த மாரி போகிறாங்க? முன்னாடி இருந்த ஒளிமயமான வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லாதனால தான். ஏன் பூவாவுக்கு கூட பெண்களை தண்ணி மாதிரின்னு சொல்லுவாங்க. தண்ணியும் உணவாக இருக்குது. உணவை சமைக்கிறதுக்கும் உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் தண்ணி தேவைப்படுது. உற்பத்தி பொருளை உணவுப் பொருளாக மாற்றுறதுக்கும் தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணியே நம்மளுக்கு உணவாகவும் இருக்குது. இந்த 3 வேலையும் செய்வது போல மனைவி பெண்களும் நம்ம வீட்டில் பல வேலைகளை செய்து அந்த குடும்பத்தை நன்றாக இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன பொருள் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் மனைவி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எல்லா பொருளும் இருந்தும் இல்லாதது போல தான். எல்லா பொருளும் இல்லை என்றாலும் மகிழ்ச்சியோடு இருப்பதை வைத்து நிறைவாக மன வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்ற பெண் இருக்கிற வீட்டில் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இருப்பது போல தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக மன வாழ்க்கை மகிழ்ச்சியே என்று நீங்கள் எங்கள் பக்கம் நீங்கள் முடிவு சொல்லுவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்று கேட்டால் நீங்கள் பேசும்போதே அங்கே ஆடியன்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் கை காட்டினாங்க. அது நீங்கள் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அங்கே போய் ஏயா நீ மகிழ்ச்சி இல்லை நான் சொல்லிட்டு வந்த, உனக்கு பாரு இங்கேயே மகிழ்ச்சி மண்டாப்பொடி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டாப்பொடி வச்சுருவாங்க. ஜாக்கிரதையாக இருந்து முடிவை எங்கள் பக்கம் சொல்லிருந்து நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மிரட்டி பார்க்குறீங்க. அவர் சொன்னார், ஒரு பையன் மது பழக்கத்துக்கு அடிமையாகி பெண்ணை திருந்திருந்தா. அது உண்மை. நம்ம பெண்களை எப்படி போற்றுகிறோம்ன்றதுக்கு சிகாகோவில் நம்ம சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவில் முதலாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு பேசுகிற நாட்டில் தாய்மார்களே சகோதர சகோதரிகளேன்னு முதல்ல பேசினவர் விவேகானந்தர். அவர் பெண்களுடைய பெருமை, குறிப்பாக தமிழ் பெண்களுடைய பெருமையை பற்றி பேசும்போது ப்ரொஃபஸர் எட்வின் என்பவர் அவரை பழிக்கணும், அவரை மட்டம் தட்டணும் என்ற ஒரு காரணத்தை வச்சு நரேந்திர தத், உங்கள் நாட்டில் தான் பெண்களை அடிமையாக்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் பெண்களை பற்றி உயர்வாக பேசுகிறீங்க, பொண்டாட்டியெல்லாம் அடிமை மாதிரி. உண்மை இருந்தது. ஆனால் அது அடிமைத்தனம் கிடையாது, அந்யோன்யம் அதிகமாகிறதுக்கு ஒரு அடித்தளம். முன்னெல்லாம் மனைவி புருஷனுக்கு உட்கார்ந்து கூட சாப்பாடு போட மாட்டாங்க, நின்றுக்கிட்டே போட்ட காலம்லாம் உண்டு. சாப்பிடும்போதே சாப்பிட்ட கையாலேயோ இல்லை இடது கையாலேயோ சாப்பாடு புருஷனுக்கு எதிர வைக்க மாட்டாங்க, பயம். அதுபோல் புருஷன் வந்தால் கதவுல இடுக்கில் அப்படி எட்டி தலையை காட்டி, என்னங்க நம்ம பையனுக்கு வரன்னு சொன்னீங்க, ஏன் எனக்கு தெரியாதா அப்படியே அடங்கிடுவாங்க. அப்படிலாம் பயந்து இருந்த காலம். அப்படிப்பட்ட பெண்கள் தான் கடைசி காலத்தில் ஒரு வயதான மூதாட்டி 80 வயது இருக்கும், நடுக்கிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க, தினமும் போகிறாங்க. பரிதாபமாக இருக்கும். இந்த வயசான தள்ளாத வயசில் எங்கன்னா நிம்மதியாக உட்காந்துருக்கலாமே, எதுக்குமா போகிறீங்கன்னு, என் புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் போய். அந்த கடைசி காலத்தில் கூட நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நான் பூவோட பொட்டோட சாகணும் அப்படின்னு. என்ன அந்த புருஷன் மேலே வச்சிருக்கிற அந்யோன்யம். நம்மால் வழியில் ஒரு அசுத்தம் இருந்தாலே அருவருப்பாக பார்ப்போம். கடைசி காலத்தில் மாத கணக்கில் புருஷனுக்கு அந்த மழை ஜலம் உடையில் அப்படியே இருக்கும். அதெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி கணவனை தினம் சுத்தப்படுத்தி அந்த பணிவிட செய்கிறாங்களே, எத்தனை கோடியும் அதுக்கு ஈடாகாது. அப்படி பெண்கள் அது அடிமைத்தனம் கிடையாது, அந்யோன்யம் அதிகமானதால் ஏற்பட்டது. இதை தான் அந்த விவேகானந்தர் சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அடிமையாக்கி வச்சுருக்கீங்க மனைவியை அப்படின்ட்டு. நாங்கள் அடிமையாக்கலை,
பிச்சைக்காரன் கூட தமிழ்நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட போய் அம்மா தாயே தர்மம் பிச்சை கேட்கறது கூட தாயேன்னு சொல்லி தான் கேட்குறான். தாய்க்கு நிகராக வைத்துள்ளோம் பெண்களை. கட்டின மனைவியை மட்டும்தான் நாங்கள் மனைவியாக நேசிக்கிறோம். மற்ற அனைத்து பெண்களையும் தாய்க்கு நிகராக நேசிக்கிறோம். அதுதான் எங்கள் தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பற்றி நிறைய சொல்லலாம். அடுத்ததாக மன வாழ்க்கை மன உளைச்சலை தருகிறது என்ற அணியில் பேச நம்முடைய கவிஞர் ஷாஜகான் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஷாஜகானின் இனிய மகிழ்வான பிற்பகல் வணக்கங்கள். இன்றைய தலைப்பு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை, மன உளைச்சலை தருகிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டி ஆணித்தளமாக இங்கே சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ளேன். சிறு வயதிலே நான் இருக்கும்போது நன்றாக ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருந்த காலங்கள். வாலிப வயது ஆன பிறகு என்னுடைய தாய் நிலை சரியில்லாத காரணத்தினால் ஒரு பெண்மணியை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைத்தது மட்டுமில்லாமல் நான் வாங்கி கொண்டிருந்த சம்பாதித்து கொண்டிருந்த பணம் வருமானத்தை என் தாயிடம்தான் கொடுத்து வந்தேன். திருமணமான ஒரு மாதத்திலே என் தாய் மிக பெருந்தன்மையோடு, இனிமேல் என்னிடம் நீ வாங்கிய சம்பளத்தை என்னிடம் தரக்கூடாது, உனக்கென்று ஒரு மனைவி வந்துவிட்டால் அவளிடம் கொடுத்துதான் நீ செலவுகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்றார்கள். சரி என்று அந்த பணத்தை என்னுடைய மனைவியிடம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினேன். ஒரு மாதம் காலம்தான் ஆயிற்று. சொல்லுவார்களே, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் என்று. உண்மைதான், இல்லை என்று மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் தாயிடம் சம்பாதிச்சு கொடுத்த போது தாய் என்பவர் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு அதுக்கு தக்கபடி அவருடைய வீட்டில் உள்ள உணவு வகைகளை பரிமாறி சந்தோஷமாக வழிநடத்தி வந்தார். எப்போது நான் திருமணம் செய்து கொண்டேனோ அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொன்ன பழமொழிகளை அதை வந்த மனைவி அதை சரியாக நிலைநிறுத்தி காட்டிவிட்டார். 30 நாள்களில் நான் சம்பாதித்து கொடுத்த பணத்தை அவர் ஒரு மாதத்தில் 15 நாள்களையே செலவெடுத்து விட்டு மீதி 15 நாள்களில் வருமானம் உங்களுக்கு போதாது, ஆகையினால் அதிகமாக நீங்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று அப்போது முதலாக மன உளைச்சலை ஏற்படுத்தினார். அப்போது சொன்னேன், இவ்வளவு நாளும் என்னுடைய தாய் என்பவர் அந்த சம்பளத்தை வாங்கிதானே குடும்பத்தை நடத்தினார். நீ ஒருத்தர் வந்ததுனால உங்களுக்குன்னு தனியாக அதிகப்படியான செலவுகள் என்ன ஆயிற்று? அப்படி ஒன்றும் அதிகமான இல்லையே. தாய் என்பவர் அந்த நேரங்களில் ஒரு 2000 ரூபாய் சேமிப்போடு வைத்திருந்தார்களே, நீங்கள் வந்தவுடனே அந்த சேமிப்பும் இல்லை, கடன் அதிகமாகி கொண்டு இருக்கின்றது என்று கேட்டேன். இல்லை, எனக்கு அதவாக வேண்டும் இதவாக வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக சரி அந்த ஆசைக்கு மேலும் நான் என்ன பண்ணினேன், கடுமையாக மேலும் உழைப்பை அதிகப்படுத்தினேன். அந்த உழைப்பில் அதிகமான வருமானம். என் தாயிடம் நான் கொடுத்தது 10,000 ரூபாய். என் மனைவியுடைய நிலையை புரிந்து நான் 15,000 சம்பாதித்து அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற நான் உதவிகள் செய்தேன். அதுவும் அவர்களால் சேமிப்பு என்பதை வரவில்லை, பற்றாக்குறையாகவே இருந்தது. அதுவும் எனக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. இருந்தாலும் உணவு வகையிலும் சரியான உணவு பரிமாற்றங்கள் இல்லை, அறுசுவை உணவுகளும் இல்லை. தாய் இன்னமும் நீங்கள் சொல்லுவீர்கள் மகிழ்ச்சி என்று சொல்லுவீர்கள், இருந்தாலும் நீங்கள் இன்னமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உள் மனதில் சொல்வீர்கள், என் தாயை போல நீங்கள் அறுசுவை செய்து போடுகின்றீர்களா? ஒரு ரசம் கூட உங்களால் வைத்து இதுவரை எனக்கு கொடுக்க முடியவில்லை, நீதான் ஒரு மனைவியா என்று இன்னமும் இந்த உலகில் சொல்லக்கூடிய மனிதர்கள் 99% மேல் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நீங்கள் என்றாமோ சொல்லலாம், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று. நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது உங்கள் உள்ளத்தில் இருந்து வரவில்லை, உதட்டில் இருந்து தான் வருகிறது. உள்ளத்தில் அவ்வளவு மன உளைச்சலோடு தான் நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஏனென்றால் இல்லற வாழ்க்கை என்பது ஒரு புனிதமானது என்பதை நீங்கள் அறிந்து, இல்லறத்தில் நம்மளும் அதை வெளிப்படுத்த முடியாமல் நம்மளுடைய உளைச்சல் போகட்டும் என்ற நிலையில் நீங்கள் சீர்திருத்தி கொண்டு குடும்பம் சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய ஆண்கள் இங்கே மிகவும் கவனக்குறைவாக
இல்லாமல் நல்ல நிதானமாகவும் பொறுமையாகவும் குடும்பத்தை செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. குழந்தையின் பிறந்தார்கள், குழந்தைக்கு மேலும் செலவுகள் அதிகமாகும் என்பதனால் மீண்டும் அதிகமாக உழைப்பை அதிகப்படுத்தினேன். 20,000 சம்பாதிச்சேன் என் குழந்தை பிறந்த பிறகு. அப்போதும் சேமிப்பு வரவில்லை, அப்போதும் மன உளைச்சல் தான். 10,000 சம்பாதிக்கும் போது இருந்த அந்த மனம் நிம்மதி, மனைவி ஆன பிறகு 15,000, குழந்தை பிறந்த பிறகு 20,000, அப்போதும் மனம் நிம்மதியே இல்லை, மன உளைச்சல் தான். அறுசுவையும் இல்லை. இருக்க இருக்க வாலிபனாக இருக்கும்போது இருந்த அவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷம் முதுமை ஆகும்போது, முதுமை என்று சொல்ல முடியாது, உடலில் இருக்கின்ற பலகீனம் ஆகும்போது, உடலுடைய பலகீனத்தால் என்னுடைய உள்ளம் மன உளைச்சலை அதிகமாக ஈடுபட்டு இருப்பதனால் மீண்டும் மீண்டும் மன உளைச்சலை மீண்டும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்கோசரம் இங்கே சொல்வார்கள், நான் போதையை பழக்கத்தில் இருந்தால் என்னுடைய பழக்கங்கள் எல்லாம் வெற்றி வாகி சூடிவிடும் என்று சொல்வார்கள். நிச்சயமாக போதை எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவுக்கும் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமின்றி தான் போகும். புகைப்பிடித்தால் பொன் போன்ற அதாவது புண்பட்ட உடம்பை புகை போட்டு ஆட்டுவார்கள் என்று சொல்வார்கள். புகையும் உடம்புக்கு கேடுதான் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். போதை பறக்கும் கிடையாது. அடுத்தவர்களுடைய மனைவியை கள்ளத்தனமாக சைட்டடிப்பதும் கிடையாது. நான் ஒழுக்கமாகவும் சிந்தனையாகவும் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து சாதிக்க வேண்டும் என்ற வெறியில் இதுவரையும் என்னுடைய மன உளைச்சலை இந்த இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தியிருந்தாலும் வெளிப்படையாக சந்தோஷமாக வாழ்வதாக நடித்து கொண்டுதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. படத்தில் நடித்தால்தான் நடிகர் என்பது கிடையாது. இல்லற வாழ்க்கையில் நடிப்பதுதான் மிகப்பெரிய நடிகனாக வாழ முடியும் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆகையினால் இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து மேதைகளும் கவிஞர்களும் தயவு செய்து உங்களுடைய போதைகளுக்கு அடிமையாகாதீர்கள். போதை உங்களுடைய உயிரை குடிக்கும், உங்களுடைய வாழ்க்கைதாரத்தை கீழ்த்தாட்டிவிடும் என்பதை மேலும் உங்களுக்கு சுட்டி காண்கின்றேன். எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் நீங்கள் செவ்வனே உங்கள் உடம்பை நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல வாழ்வாதாரத்தின் முன்னேற்றம் உள்ளவராகவும் நடந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி வாகை சூடுவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்பதற்கு வழியில்லாமல் போய்கொண்டு இருக்கின்றது. மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்கின்றது என்பதை இங்கே நான் மிகவும் வருத்தத்தோடு தெரியப்படுத்திக் கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆதியிலேயே ஒரு பாட்டு உண்டு, என்னன்னா சம்பளம் வாங்கினே கையில அங்கில பையில போடல, சம்பளம் வாங்கினே கையில வாங்கினே பையில போடல, அந்த வாங்கின பணத்தை எப்படி போனது என்று எனக்கும் தெரியல அப்படின்னு தங்கவேல் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக நான் ஒரு பாடகன் இல்லை ஐயா, ஏதோ தெரிந்த வரிகளை சொல்லுகிறேன். சம்பளம் வாங்கினேன் பையில போடல, கையில வாங்கினேன். சம்பளம் வாங்கினேன் கையில பையில போடல, காசு போன இடம் தெரியல. அப்புறம் எப்படி தெரியும்? அதிகமாக செலவுகள் ஆகும் போது பையிலே போடுவதற்கு இல்லை, கடன் தான் வாங்க வேண்டும். கண்மணி பாப்பா காரணம் கேட்பா காசு போனதை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான். அந்த காசு போனது எப்படி காசு போனது? மனைவி என்பவர்கள் கொடுத்தக்கூடிய சம்பளத்தை அது சரிவர பேணி காத்து சேமிப்பு வைத்தால் தானே அந்த உடைய காசு சேமிப்பு வரும். வாங்காமல் கடன்காரன் வரான், அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்ற பற்றுதலாக வாங்கிவிட்டு மேலும் மேலும் உழைத்து முன்னேறி கொண்டு இருந்தாலும் சிக்கல் மேலே சிக்கல் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பெண்மணிகள் சில பேர். உங்களை எல்லாரையும் நான் சுட்டி காமிக்க விரும்பவில்லை. என்னுடைய இல்லற வாழ்க்கையில் நடந்த அந்த உண்மையை உதாரணத்தை நான் இங்கே ஆணித்தரமாக உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் மகிழ்வித்த இந்த கவி குழி மன்ற முதலாண்டு விழாவில் எனக்கு பேச அளித்த, விவாத மேடையில் பேச அளித்த உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உணவு பற்றி சொன்ன சுவையான உணவு இல்லை என்று உண்மைதான். அது நம்முடைய மனநிலையை பொறுத்து பாதி அமையும். நம்முடைய மனைவி அருமையாக சமைக்கிறான்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அருமையாக தான் இருக்கும். இதை
அது இல்லாமல் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பாலன்னம் முகங்கடுத்திடுவாராகில் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே. இல்லத்தரசே, நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வரவேற்று நல்ல உபசாரம் செய்கிறாங்கன்னா அது உப்பு இல்லாத கூழாக இருந்தாலும் நல்லா சுவையாக இருக்கும். அது உண்மைதான் கவிஞரே. அடுத்ததாக கவிஞர் இளங்கோவன் அவர்களை பேச வைக்கிறேன். நடுவர் அவர்கள் சொன்னதுனால நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், இல்லை ஒரே வார்த்தையோட கூட முடிச்சுக்கிறேன். இந்த எதிரணியை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் இதோட நான் முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது வீட்டில் யாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புனீங்க? இல்லை, நீங்கள் இந்த கதையெல்லாம் வேணாம், நீங்கள் என்ன சொல்லிட்டு கிளம்புவீங்க? வீட்டில் மனைவிட்ட சொல்லியிருப்பீங்க, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், எனக்கு அவார்டு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்கன்னு மனைவிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? இல்லை எதை அதே வேண்டாங்க, நீங்கள் வீட்டில் கிளம்பும் போது மனைவிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? ஏன் அந்த தொந்தரவு, அதான் தொந்தரவுன்னு தெரியல, நீங்கள் பாட்டு கிளம்பி வர வேண்டியது தானே இல்லை? என்ன சொல்றேன், இவ்வளோ மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சாயந்தரம் கோழி அடித்து குருமா வச்சுருவாங்கன்னு தெரியும். இதனால் நீங்கள் சொல்லிட்டு வந்து இங்கே வந்து குடும்பம் வந்து உழைச்சல் தான் நாங்கள் நம்புவோமா நம்ப மாட்டோமா? ஏன் இதே மாதிரி தான் நானும், அது நம்ம மனசை பொறுத்து தாங்க. அது நம்ம இல்லற வாழ்வு சிறக்கணும்னா மனைவி எப்படி இருக்காங்களோ நம்மளும் அதே மாதிரி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் ரெண்டு பேரும் ஒத்து இருக்கணும், அதுதான் இல்லற வாழ்க்கை. இப்போ எனக்கு பக்கத்து வீட்டில் அமாவாசை சோறு போட்டிருக்காரு, பொண்டாட்டி சோறு போட்டுருக்கு, வாழை இலையில் சோறு போட்டிருக்கு, சோத்தில் முடி கிடந்துட்டு. இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறதா பார்த்துருப்பீங்க. அவன் என்ன பண்ணான், இந்த மாதிரி முடி கிடக்குன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இது என்ன சோறா இது, மனுஷனாக்குமா, எப்போ பாரு அது கிடக்கு இது கிடக்கு ஏதோ சொல்லிட்டான். அமாவாசை அன்னைக்கே பாட்டி மாமா போயிட்டு இதே ஒரு மாதம் ஓடினுச்சு. அடுத்த அமாவாசைக்கு எங்கள் வீட்டு அதே மாதிரி தான் சாப்பாட்டில் வாழை இலையில் முடி வந்துட்டு. நான் எனக்கு உடனே அந்த ஞாபகம் வந்துச்சு, அடுத்த உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, இது அன்னைக்கே அம்மாவாசை அன்னைக்கே பாட்டி மாமாச்சு, நம்ம தப்பிக்கணும், பிரச்சனை வரக்கூடாது. நான் என்ன பார்த்தேன், சும்மா ஏதோ ஒரு கதை போட்டிக்கு 4 வரி 6 வரி 8 வரி எழுதிட்டு அதில் போய் நம்ம ப்ரைஸ் வாங்கிறதுக்கு நம்மளும் கவிஞனாச்சே. பொண்டாட்டியை பற்றி ஒரு 4 வரி 2 வரி சொல்லிட்டு அழகாக கூப்பிட்டு சொன்னேன், இங்கே வாடின்னு சொல்லிட்டு, வா இந்த தலைமுடி உன் தலையில் இருந்தாலும் அழகாக இருக்கு, வாழை இலையில இருந்தாலும் அழகாக இருக்குன்னு ஒரே வார்த்தை. அப்படியே அந்த சாப்பாடு அப்படியே இழுத்து வச்சுட்டு அடுத்தது இன்னொரு இலை போட்டு எனக்கு சாப்பாடு போட்டாங்க. இப்போ சந்தோஷமா நம்ம தாங்க இருந்துச்சுன்னா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், இன்ப துன்பம் எது வந்தாலும் நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. சும்மா நிச்சயம் மனை முடிக்கல. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துறீங்களா? அரசு மருத்துவமனைக்கு நீங்க காலையில இந்த ஓபி வார்டுக்கு போய் பாருங்களேன். காலையில 8 மணிலேருந்து 9 மணிக்கு எத்தனை கணவன்மார்கள் தன்னோட முடியாத மனைவியை, நடக்கக்கூடாத மனைவியாக இருந்தால் கூட கையில் தூக்கிக்கிட்டு அழைச்சிட்டு வருவாங்க. அதே போல் நடக்க முடியாத கணவனை அழைச்சிட்டு மனைவி, பிள்ளைய அழைச்சிட்டு அப்பனை அழைச்சிட்டு பிள்ளை. இதெல்லாம் எதுக்காங்க? அந்த உறவு இனிமையாக இருக்கிறதுனால அவ்வளோ கஷ்டத்தை அவன் தங்கிட்டு தன் தோல் மேலே சுமந்துட்டு வரான் மனைவியை. கணவன் தோல் மேலே சுமந்துட்டா பொண்டாட்டி வச்சு செச்சில் வச்சு அழைச்சிட்டு வராங்க. புரியுதா இல்லையா? அது எதுக்காக? எல்லாம் இன்பம் தருதுங்க குடும்ப வாழ்வுன்னு. ஒருவர் அன்பு கொண்டு வரும் சுகத்தில் 1000 பங்கு கொண்டு இருவரும் ஒருவர் பாதி என்று இங்கு இன்புற வாழட்டு நலமாகும். எல்லாமே என்ன, அதனால வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமே கிடைப்பது. நினைப்பது நிறைவேறும். ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் வரிகளை பார்த்தீங்க. நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நடமாகும், நான் இருந்தால் உன்னோடு. அந்த அந்யோன்யம் 2 பேருக்கு இருந்ததுன்னா அந்த இல்லற வாழ்வு சிறக்கும். நீங்கள் சினிமா வாசனம் பேசலாம். கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போனதான் எந்த இடத்துக்குமே அழகு. கணவனை விட்டு மனைவியை விட்டு கணவனோ சேர்ந்து போனானுங்க, அதை அவ்வளோதான். இந்த சினிமாவில் பேசலாம் சிங்கிளாக தான் வரும்னு. நீங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகணுமுன்னா, ஒரு பொண்ணு போணுச்சுன்னா அடுத்ததை பார்த்துட்டு கேட்குற எங்கே மாப்பிள்ளை வரல அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ கணவன் மனைவி இருவரும் இணைந்து அவர்களுடைய வாழ்க்கையை அனுபவிச்சாதான் இன்பம் இருக்குது. இல்லற வாழ்வு
சிறந்ததுதாங்க. அதான் என்னுடைய கருத்து. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியாவில் மிகச்சிறந்த சமீபத்தில் இறந்து போன ஒரு தொழிலதிபர் ரத்தன் டாட்டா. இந்த ரத்தன் டாட்டாவுக்கு இல்லாத சொத்தா அவர் நினைச்சா எவ்வளவோ அனுபவிக்கலாம். ஆனாலும் அவர் என்ன கடைசி நேரத்தில் போகிற இடமெல்லாம் அவர் சொல்லி வருந்தியது ஒன்றே ஒன்று தான், எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் போய்விட்டதுன்னு. புரியுதுங்களா? அந்த கடைசி காலத்தில் அவரை உணர வச்சது இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கை இருந்தால் நான் இனிமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு வருத்தப்பட்டு போகிற இடமெல்லாம் சொல்லி அவர் இறந்து போனார். எனவே என்னை பொறுத்தவரை இல்லற வாழ்வு இனிமை என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி வணக்கம். ரொம்ப உண்மைதான். கணவன் மனைவி இணைந்து ஒரே ஆட்சியில் போனால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதை உண்மை அருமையாக தன்னுடைய கருத்தை சொன்னார். அடுத்ததாக மன உளைச்சலை தருகிறது என்று பேசுவதற்கு திரு ஏழுமலை எழிலன் அவர்களை இங்கே அழைக்கிறேன். சந்தோஷம் பாட்டு பாடுறேன் முதல்ல, அப்புறம் அடுத்த பாட்டு பாடுறேன். திருமண வாழ்க்கை மன உளைச்சலை தருகிறது என்ற தலைப்பில் எனது பதிவு. அழகிய தலைப்பிற்கும் இனி நடுவருக்கு அன்பின் வணக்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரல்மொழி குரலாகவே இருக்கிறது. நிச வாழ்க்கையில் சுயநலமும் பகட்டுத்தனமும் மேலோங்கிறது. விழியின் காட்சி எளியது, மலரும் ஆசையும் அதனில் இனியது. இனியது கொடியதாகுது திருமண பந்தத்திலே. இணையென மலரும் இரு வீட்டார் இணையவும் மனவாழ்வில் இணையும் தம்பதிக்கு குணநலன் காணாது மனநலன் என்றும் பேணாது இல்வாழ்வு நிலையிலே சமூக பிணைப்பிலே இனத்தாரின் கட்டமைப்பிலே வாழும் வாழ்விலே மகிழ்ச்சி என்பது உச்சாணி அன்றோ? ஒருவர் மனதை ஒருவர் அறிந்து அன்பின் பிணைப்பிலே இணைந்து மனம் ஒன்றி வாழ்தலே திருமண வாழ்வு. மனம் ஒன்றால் வாழ்வதும் ஆசைகளை தினம் வளர்த்து அடுத்தவர் வாழ்வதை பார்த்து தாமும் இவ்வாறு வாழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணத்தாலே நமக்கான வாழ்வும் பறிபோகிறது. நடுவர் அவர்களே, உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அந்த உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு என்ற வார்த்தைக்கு மதிப்பளித்து வாழ்ந்தாலும் பெண்ணின் மனம் போதுமன்ற நிலையில் ஆசைகளை கட்டுக்குள் வைப்பதில்லை. ஒருபுறம் அன்னையின் சொல் கேட்கவில்லை என்ற ரீதியில் பிரச்சனை, மற்றொரு புறம் என்னை புரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்தவாறு உங்க அம்மா பேசுவது பிடிக்கவில்லை என்று வாதம். இதனால் உறவுகளுக்குள்ளும் விரிசல். பல கனவுகளோடு ஆசைகளோடு திருமண பந்தத்தில் இணையும் கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைப்பது எல்லாம் ஏமாற்றமே. பெண்ணுக்கு பெண்ணை எதிரியாக மாறுவதும் பெண்ணடிமைத்தனத்தை பெண்களை வலியுறுத்துவதும் தொடரும் நிலை என்பது ஆண்கள் சந்திக்கும் குடும்ப வாழ்வில் நிதர்சனமாகிறது. உறவுக்கும் பகை, உரிமைக்கும் பகை, உணர்ச்சிக்கும் பகை, வாதம் விவாதம் எங்கும் எப்படி பிரச்சனை வரும் என்பது தெரியாது, ஆனால் வந்துவிடும். விட்டு கொடுத்து வாழ்வே சமாதானம் என்கிற நிலையில் செயல்படும் ஆடவனுக்கு எங்கே நிம்மதி, அமைதி, ஆனந்தம்? எல்லாம் தூவானம் விட்டாலும் சாரல் விடாது என்பதை போல்தான் கணவரின் நிலை. கணவன் குடும்பத்திற்காக, கடமைக்காக, பிள்ளைக்காக, படிப்பிற்காக என்று தனக்கான சுகம் அனைத்தையும் துறந்து தியாகித்து ஒழுக்க நெறியிலே தனது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய அன்றாடம் ஓடும் கணவனுக்கு கிடைப்பதெல்லாம் மன உளைச்சலே என்று கூறி எனது வார்த்தையை முடிக்க நடுவர்களே, நடுநிலை தவறாக தீர்ப்பளிப்பீர்கள். திருமண வாழ்வு மன உளைச்சல் தருகிறது என்ற அணிக்கை என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்னது உண்மைதான். அதாவது இந்த உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய விரிசலை நடுவில் நாம் மாட்டிக்கிட்டு முழிப்போம் பாருங்க. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை நடக்கும். இங்கே அப்பாவித்தனமாக நாம் நின்றுக்கிட்ட யார் பக்கம் பேசுறது, மாமியார் பக்கம் பேசுறதா மனைவி பக்கம் பேசுறதா தவிப்போம் பாருங்க. அந்த தவிப்புக்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது. சண்டை போட்டால் பேச மாட்டாளோன்னு நினைக்கிறோம், அது காதலி. ஆனால் பேசினா சண்டை வந்துடுமோன்னு அமைதியாக இருக்கிறோம், அதுதான் மனைவி. எங்கே நாம் எது பேசினாலும் உடனே அதில் ஒரு இரவில் பாருங்கள், சாப்பாடு கொண்டு வந்து வேகமாக தான் வைப்பாங்க, பொறுமையாக வைக்க மாட்டாங்க. வைக்கும்போது எனக்குன்னு என்ன இருக்குது, யார் கேட்க ஆளுகிறாங்க,
சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சாப்பிடுங்க, ஏன் சந்தோஷமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லிட்டு வாயில் இன்னும் விழுங்கி இருக்க மாட்டோம். ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. உடனே அத்தனை சப்த நாடியும் ஒடுங்கிடும். என்னவோ தெரியலையே, நாம் அன்னைக்கு ஃப்ரெண்டுங்களோட தண்ணி அடிச்சோமா, அதை பற்றியா? இல்லை, அங்கே எதை சொல்கிறதுன்னு புரியல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்ன உடனே சப்த நாடியும் ஒடுங்கிடும். அப்படி தான் நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு மன வாழ்க்கை மன மகிழ்ச்சியை தான் தருகிறது, அது மன உளைச்சலை தரவில்லை அப்படின்னு சொல்லி எப்போ காலேஜில் படிக்கும்போது ஒரு புக்கு, அவன் ஸ்கூல் பேக்கு கூட எடுத்துன்னு போக மாட்டான். காலேஜில் படிக்கும்போது பைய எடுத்துன்னு போகிறதுக்கு வெக்கப்பட்டவன். 2 நோட்டை கையில் ஸ்டைலாக எடுத்துகிட்டு போனவன் கல்யாணமான பிறகு கட்டப்பையை தூக்கணும். அதுதான் உண்மை. அந்த லக்கேஜெலாம் புருஷன் தான் எடுத்து போகணும், மனைவி சும்மா தான் வருவாங்க. அதை விட கொடுமை, ஒரு குழந்தை பிறந்துட்டா ஏங்க இந்த குழந்தைய பிடிங்க, அந்த குழந்தைய நாம் தான் தூக்கிட்டு வரணும். அவங்க பட்டு சேலை கட்டிக்கிறாங்க, அந்த சேலை விலை உயர்ந்தது, அதுக்கு பயந்துட்டு குழந்தைய நாம் தூக்கிட்டு வரணும். இப்படிலாம் மன உளைச்சலை தான் தருதுன்னு சொல்லி நம்ம மன உளைச்சலை தருகிறது என்ற அணியில் பேச அழைக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா காலையில் 6:30 மணிக்கு எழுப்பிடுவாங்க. டேய் மணி 7 போகுது, சீக்கிரம் போய் கடை தக்கணுண்டா, ஸ்கூல் பிள்ளைனா வதட்டாயா, சீக்கிரம் போய் கடை தடா, அப்படி நோட் புக்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆச்சுன்னா டேய் ஏமா மாடு எந்திரிக்கியா இல்லையான்னு கேட்பாங்க. இது கல்யாணத்துக்கு பின்னாடி எங்கள் வீட்டுக்காரம்மா, அத்தா அதை எழுப்பாதுங்க அத்தா, நான் போய் கடையை பார்த்துக்கிறேன் அத்தா, அப்படிங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், நேற்று நைட் லேட்டாக தான் படுத்தாது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி சனி கொஞ்சம் நைட்டு எப்பயுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடினா 10 மணிக்கு மேலே கடையை சாத்துவேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் 8 மணிக்கே சாத்துனதுனால வீட்டில் ஏன்டா ஒரு சீக்கிரம் சாத்துதா, வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படி இப்படிங்குவாங்க. அதனால் வீட்டுக்காக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரிப்பா நான் கடையை நான் பார்த்துக்கிறேன் ரிலாக்ஸாக அதுங்குவாங்க. அதே மாதிரி வாரமாக சனி ஆயுதம் எங்கேயா வெளியே போகலான்னு ஆசைப்படுவேன் நான். ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டு டே போகாத அப்போ நீ போனால் அப்போ இதாக தான் அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு பயமுறுத்துவாங்க. ஆனால் வீட்டுக்காரங்க அப்படி இல்லை, தைரியமாக போகலாங்க, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இருக்கிற வரையும் நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரங்க கூப்பிட்டு போகிறாங்க. முக்கால்வாசி நல்லா இருக்கிறது வீட்டுக்காரங்கனால தான். எங்கே வேணாலும் தைரியமாக கூப்பிட்டு போகிறாங்க, தைரியத்தை கொடுப்போம் அப்படி தான். நல்லது கெட்டது மேக்ஸிமம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏங்க இவங்க ஆள் இப்படிப்பட்ட ஆள், இவங்க உடனே சேராதிங்க, பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க, அதிகமாக வச்சுக்காதீங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங் முதற்கொண்டு எதாக இருந்தாலும் உடனே வந்து தடுத்துடுவாங்க. ஐயா வேணவே வேணாம் கொஞ்சம் தடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ முக்கால்வாசி மார்க்கெட்டிங்னு போது அப்படி தான் ஆகிப்போச்சு. அது முன்னாடி கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஒரு 4 வருஷம் இப்படி தான் இருப்பாங்க, அது அடுத்த வருஷம் கரெக்டாக இப்படி தான் ஆகுங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் அனுபவம் தான். ஆனால் வீட்டுக்காரன் வந்து மன வளர்ச்சி தெரியாது. அதே மாதிரி காலையில் வீட்டுக்காரன் நானும் செஞ்சு தான் வாக்கிங் போவோம். அதனால் மேக்ஸிமம் போனால் பால் பாக்கெட் பிரச்சனை இருக்காது. ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்டையும் சொல்லிடுவாங்க, அத்தா அப்போ பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அத்தா, பால் காது எதுவும் வாங்கியிருந்தாங்க, கீழே கட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க அத்தா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம், லைஃப்பில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க. மன வாழ்க்கை வந்து என்னை பொறுத்தவரை மன மகிழ்ச்சியை தருவதுன்னு தான் சொல்கிறேன். நண்பர் சுரேஷ் அவர்கள் மகிழ்வை தருகிறது என்று மிக அருமையாக பேசினார். அடுத்ததாக மன உளைச்சலை தருகிறது என்ற அணியில் பேச கிரிஜா பாலச்சந்திரன் அவர்களை இங்கு சபையோர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மன உளைச்சலை தரும் என்று மனைவியை மட்டும் சொல்கிறார்களே, மன உளைச்சல் ஆண்கள் மட்டும் குறைச்சலாக தருகிறார்களா? ஆண்களும் தருகிறார்கள், பெண்களும் தருகிறார்கள். மன உளைச்சல் எதனால் வருகிறது என்று யோசி. மன உளைச்சல் வருகிறதா இல்லையா என்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. அப்படி மன உளைச்சல் இல்லை என்று சொல்பவர்கள் நாடகம் ஆடுகிறார். இது வெறும் அப்பட்டமான நாடகம். எல்லோர் மனசிலும் தெரியும் மன உளைச்சல். அது இல்ல. எதனால் பயம்னா அதுக்காக எல்லாரும் விவாகரத்து செய்ய ஓடவில்லை. என்ன செய்வது, தலையில் எழுத்து இருந்து அனுபவிச்சு தொலைக்கலாம் அப்படி என்றுதான் இருக்கிறார்.
ஆக மன உளைச்சல் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மன உளைச்சல் ஏன் இருக்கிறது என்பதை தான் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், மேற்கொண்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறையிற்கு நான் சில அறிவுரைகள் கூறல். அது ஒன்றுதான் என்னுடைய பட்ச விவாதம். மன உளைச்சல் இல்லை இருக்கு என்கிற கேள்விக்கு இடமே இல்லை. மன உளைச்சல் கண்டிப்பாக ஆண்களும் தருகிறார்கள், பெண்களும் தருகிறார்கள். இப்பொழுது எதனால் மன உளைச்சல்? மனம் மனம் மனம், கல்யாணமாகணும், பெண்ணு கல்யாணமாகணும், அதையே சொல்லி அப்படியே அந்த பொண்ணை வளர்த்து திருமணம் நடக்கும் சமயத்தில் அதை வாங்கணும், அதற்கு ஒரு பக்கம், இதை வாங்கணும், அதற்கு ஒரு பக்கம், பெரிய பட்டியல் போடுவார்கள் பெண்ணுடைய கல்யாணத்திற்கு. ஆண்கள் வீட்டிலும் அதே மாதிரி பண்ணுவார்கள். இவர்களும் எல்லாம் வாங்குவார்கள், அவர்களும் எல்லாம் வாங்குவார்கள். இப்பொழுது இருக்கும் சேவிங் எல்லாவற்றையும் தொலைப்பதே பெரிய விஷயம். கல்யாணம் என்பது முன்பு சிம்பிளாக இருந்தது, இப்பொழுது அப்படி இல்லை. படாடோபத்திற்கு பேர் போனதாக இருக்கிறது. ஆயின் இதெல்லாம் ஏன் செய்கிறார்கள்? அந்த பெண்ணிற்கு கல்யாணம் ஆகணும், தன்னுடைய ஸ்டேட்டஸ், தான் போலி கௌரதை, அதை பெருசாக பண்ணுவார்கள். வரட்டு கௌரதை, கரெக்ட், வரட்டு கௌரதிக்காக செய்கிறார். இத்தனை செய்கிறார்களே. நான் ஆணை பெற்றவள், பெண்ணை பெற்றவள், இருவருக்கும் சொல்கிறேன். நான் இப்பொழுது சொல்வது இந்த விவாதத்திற்கு இல்லை. இந்த விவாதம் ஏற்பட என்ன காரணம்? மன உளைச்சல் தான். மன உளைச்சல் ஏற்பட என்ன காரணம்? பெரியவர்கள் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுவிடுங்கள். திருமணத்திற்கு எல்லாம் கொடுத்தீர்களா? சரி. வாங்கினீர்களா? சரி. போய் எல்லாவற்றையும் நகைக்கடையில் அழுதீர்களா? சரி. ஜவுளி கடையில் அழுதீர்களா? அவ எல்லாரும் பொழைக்கிறான். ஜவுளி கடை, நகை கடை, கேட்டரர்ஸ், ஹால், இந்த வீடியோ, அந்த வீடியோ, பொண்ணை பத்தவா, பிள்ளை பத்தவா, எல்லோரும் நிறைய பணம் செலவழிக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எல்லோரும் உதவுங்க. அதைத்தான் நான் விரும்புகிறேன். அடிக்கடி இப்பொழுதெல்லாம் டைவர்ஸ் வருகிறது, அடிக்கடி விவாகரத்து பார்ப்பீர்கள். முந்தி பார்த்தீர்களா? இந்த ஏஜ் குரூப் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் லிட்டில் லெஸ் 60 years விவாகரத்து போகலை. மன உளைச்சல் இருந்தாலும் விவாகரத்துக்கு போனீர்களா? போகலை. ஆனால் இப்பொழுது 20-30 விவாகரத்து. ஏன்? ஏனென்றால் சாமான்களை வாங்கி குவித்த நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன கடமையை செய்யாமல் தவற விடுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு கல்யாணத்திற்கு பிள்ளையோ பொண்ணோ இருந்தால் நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். பொண்ணாய் இருந்தாலும் பிள்ளையாய் இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்கள். இந்த கேட்டருக்கு போனேன், அந்த ஜவுளிக்கு போனேன், இந்த லிஸ்ட் போட்டேன், எல்லாம் இருக்கட்டும். எதை நீங்கள் செய்யணுமோ அதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள். பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அவளை தனியாக கூப்பிட்டு மேற்கொண்டு நீ நடக்க போகும் வாழ்க்கை என்னவாகி போகிறது அதை தெரிந்து கொள் பெண்ணே. காத்தால 7 மணி ஆனாலும் எழுந்துக்க மாட்டேன். அலுவலகத்துக்கு போற பொண்ணா இருந்தா ஜஸ்ட் அதுக்கு முன்னால் எழுந்து குளித்து விட்டு என்ன ரெடியாகி இருக்கிறதோ அதை தின்னு போவார். பொறுப்பு, அந்த பொறுப்பை ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலிலேயே சொல்லிக் கொடுங்க. திருமணமான பின் பிள்ளையா இருந்தாலும், அப்பா உனக்காக ஒரு பொண் வந்திருக்கிறார், அவளுக்கு டைம் ஒதுக்கவும், வீட்டுக்கு நேர வரணும். ஆபீஸில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ்கள் அப்புறம்தான், முதலில் உன் மனைவி, அப்புறம்தான் உன் நண்பர்களும் தோழர்களும். இதை ஒரு ஆணுக்கு சொல்லணும். அவனுக்கு ஒரு ஷாக் இருக்கக்கூடாது. பெண் வந்த பின் தன் லைஃப் மாறுகிறது என்பது ஒரு ஆணுக்கு தெரியணும். அதே போல் ஒரு பெண்ணுக்கு தெரியணும். அம்மா வீட்டில் இருந்தார் போல் புகுந்த வீட்டில் இருக்க முடியாது. சீக்கிரம் எழுந்திருன்னு சொன்னால் மாமியார் பொல்லாதவன். என் சட்டப்பட்டனை கொஞ்சம் பார்த்து தைச்சு கூடினா ஹஸ்பண்ட் பொல்லாதவா. இப்படி எதுவுமே செய்யாமல் சுறுசுறுப்பே இல்லாமல் சோம்பேறியாக ஒரு பொண்ணு இருந்தால் அவளுக்கு மன உளைச்சல் இல்லாம என்ன? அவள் மட்டும் இல்லை, அவ குடும்பத்திற்கே மன உளைச்சலை கொண்டு வருவா. எனக்கு இந்த இடம் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பேரண்ட்ஸ் நெஞ்சம் எவ்வளவு கொதிக்கும். ஏன்? நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. அந்த பொண்ணிடம் முதலில் அறிவுரை சொல்லணும். கல்யாணம் என்பது வெறும்
ஆர்ப்பாட்டமும் படாதோபத்திலையும் முடியவில்லை. கல்யாணம் என்பது கல்யாணத்திற்கு பெண், அந்த பெண் என்ன செய்யணும், எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்வளவு பொறுப்புகள் அவள் தலையில் வருகிறது, அதற்கு அவள் தயாரா, அதை தெரிந்து கொண்டு பொண்ணை கல்யாணம் செய்து கொடுங்கள். ஒரு பிள்ளைக்கும் அவன் பொறுப்பு என்ன என்பதை அவனுக்கு சொல்லுங்க. இதை தயவு செய்து நீங்கள் சொல்லி அடுத்த தலைமுறையினரை காப்பாற்றுங்கள் சொல்லி நான் மிக அருமையாக கிரிஜா பாலச்சந்திரன் அவர்கள் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ எதிர்காலத்தை பற்றி தயவு செய்து பெற்றோர்கள் சொல்லி தர வேண்டும். அதை அருமையாக சொன்னாங்க. அது உண்மை, 100% உண்மை. மன உளைச்சலை தருகிறது அப்படின்றதுக்கு அணில் அதை பெண்கள் எப்படி மன உளைச்சல்னா, நாம் அப்பாவித்தனமாக இருப்போம், ஆண்மகன் அப்பாவித்தனமாக இருப்பான். மனைவி திடீர்னு வந்து, ஏங்க இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பார்ப்போம், உன் பர்த்டே இல்லை, இல்லை உங்கள் தங்கச்சி பர்த்டே இல்லைங்க, சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க, மறந்துட்டான், தெரியல, பையன் பர்த்டேவா இல்லை தெரியல, எதையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல, அப்புறம் எதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். விபத்துகளை எப்பயுமே புருஷன் மனசில் வச்சுக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய விபத்தாக நினச்சா அது மனசில் அந்த தேதி நினைவில் இல்லை. இதில் ஆரம்பிக்கும் சண்டை. இப்படி இல்லத்தில் மன உளைச்சலை தருகிறதுன்னு சொல்லி நம்ம அணி இருந்தாலும், மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறது என்று திருமதி சுகன்யா நந்தகுமார் அவர்கள் இங்கே பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே எதிரணியை சொல்கிறார்கள், அதாவது அடிக்கடி சண்டை போற நீதிமன்றத்தில் பேரா வழக்காரனா இருக்காரு. குடும்பம்னா சண்டை வரும். மாமியார் மாட்டு பண்ணியே சண்டை வருதுன்னா மாமியார் அனுபவம் வாய்ந்திருக்கு. ஏன் மாட்டு பண்ணது இப்பதான் பூசா கல்யாணம் தான். இப்போ அந்த காட்டிலும் சரி இந்த காட்டிலும் சரி திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சி தான் தருகிறது. இப்போ குடும்பம்னா என்ன, ஒரு தென்னமரம்னா தென்னந்தோப்பு சொல்ல கிடையாது, ஒரு 10 தென்னமரம் தான் தென்னந்தோப்புன்றோம். அதே மாதிரிதான் ஒரு மாங்காய் மரம் தான் மாமரம்ன்றோம், 10 மாங்காய் மரம் தான் ஒரு மாந்தோப்புன்றோம். எப்படி இப்போ இறைவன் வானமும் பூமியும் படைத்தானோ அதே மாதிரி ஆணும் பொண்ணும் படைத்தான். தனித்து வாழ ஒரு வாழ்க்கையா இல்லை. அதனால்தான் பகவான் இருவரையினைய வாழ்க்கையை கொடுத்தான். காலாகாட்டுல ஒரு கல்யாணம் பண்றதுதான் சிறப்பு. திருமணம் பண்றதுனால இதனுடைய பிள்ளைகள் வாயடி வாய வளர்க்கலாம். எப்படின்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்து வீட்டுக்கு போனா அங்க புது உறவு கிடைக்கிறது, மச்சினர் நாத்னான்னு புது உறவு கிடைக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா அவனும் சந்தோஷமா இருக்கா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 அட்வைஸ் பண்ணுவான். என்னன்னா பிறந்த வீட்டுல சமாச்சாரத்தை இங்க சொல்லாரு, அதே மாதிரி அப்பா அம்மா வீட்டு வச்சா பிறந்த சொல்லாரு, இது 2 நீ கடைப்பிடின்னு சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் அணி சொல்ல நினைக்கிறேன். அதனால அடிக்கடி சண்டை வருது. அதாவது அப்புறம் இந்த எதிரணி சொல்ற சகோதரி நாடகம் மாறணும். நாடகமே கிடையாது, நாங்க விட்டு கொடுக்கற, நாங்க இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கோம். இப்போ பெற்றோர்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த பசங்க இன்னாரம் வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியாவுக்கு தம் பெற்றோர்களுக்கு சஷ்டத்தை பூத்தி பீமர சாந்தி சதாபிஷேகம் பண்றான். சரி, இப்ப வெளிநாட்டுல பசங்க இங்க யார் இருக்கா, அப்பா அம்மா வயசானவா, அம்மாக்கு 80 வயசு, ஓகேவா, அப்பாக்கு 90 வயசு. ஒரு நாள் என்ன பண்றா, நல்லா கேட்டுக்கோங்க, 80 வயசு ஆகுது, கடல் அளவு வீடு இருக்கு, நிறைய பணம் இருக்கு, பசங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கா. அம்மா என்ன பண்றான்னு அழகா அலங்காரம் பண்ணிட்டு கண்ணுக்கு மயிறான். பின்னாடி கணவன் பார்த்து ஓடுறாரு. இப்படி செல்லமா தட்டிட்டு இந்த வயசுலயும் காரணம் விட்டு கொடுக்கறதால யார் கெட்டு போல. என்னடி கண்ணம்மா கண்ணிலே மையி, இது யாரிட்ட மையி, இது நாயிட்ட மையி, என்னடி கண்ணம்மா கண்ணிலே மையின்னு கேக்குறாரு. சரி போங்கன்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தண்ணி மோட்டர் போடும்போது தண்ணி மாடம் அப்படியே வயிறு டேங்க். அம்மா என்ன பண்றா, வயசானம்மா குடுன்னு ஓடுறா. இதை பார்த்த உடனே இவரு பக்குவா என்ன பண்ண, அப்பா என்ன பண்றாரு, தான் வயசையும் மீறி போய் அப்படியே கட்டிக்கிறாரு. பாரு இந்த வயசு சந்தோஷமா, மனசுல குறை இருந்தா கூட பசங்க எல்லாம் வெளிநாட்டுல கூட சந்தோஷமா விட்டு கொடுத்து எப்படி பாரு, என்னை விட்டு ஓடி போக முடியுமா கண்ணம்மா, நீ இல்லாத வாழ்க்கை எல்லாம் வாழ்வாகுமான்னு பாரு. இப்படியே சந்தோஷமா போது தீபாவளி வருது. அம்மா சொல்ற, எல்லாருக்கையும் பசங்க இருக்கா, பசங்க எல்லாம் பட்டாசு வெடிக்கிறது, நம்ம நாட்டுல பசங்க இல்லைன்னு வருத்தப்படுற.
பட்டாசானே வெடிக்கல, இந்த சங்க சக்கரன்னு சொல்லிட்டு சங்க சக்கரவர் அவரை வயசான அப்பா என்ன பண்ணாரு, மனைவி கையை பிடிச்சி ஒரு பாட்டு பாடி தலையை ஆடுறாரு. என்னன்னா, உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி பார்னிச்சு பொல 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 பொலம் தண்ணி வரும். ஆறு கல்ல அம்மா கையில. அது வந்து அப்பா ஆறாப்பா, கண்ணம்மா அயலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராம் நான் இருக்க, என்னுயிராம் நீ இருக்க அப்படின்னு பாரு. இப்படிதான் சின்ன சின்ன சந்தோஷம் வந்து வசக்கத்தை விட்டு விடுக்கிறான். இப்போ சமீபத்துல ஒரு 3 மாசம் முன்னாடி ரேவதி சங்கரன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ வந்து 60 கல்யாணம் பண்ணிட்டான். எப்படி விட்டு கொடுக்குறா? இது வந்து கடையில வாங்குற வந்து கள்ளப்பருப்பு இல்ல, சண்டை போற விவாகரத்தை பண்றது. ஒரு விவாகரத்து பண்றது வந்து லட்சமா செலவு பண்றோம். இது என்ன கடையில வாங்குற கள்ளப்பருப்பா? இந்த பருப்பு வேண்டாம், அந்த பருப்பு வேணும், இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, அந்த ட்ரெஸ் வேணும். குடும்பம்னா சண்டை சத்தி இருக்கதான் செய்யணும். விட்டு கொடுத்து போனோம். கணவனும் மணி உட்கார்ந்து பேசணும். மாமியார் என்ன சொல்றான்னா, மாட்டு பொண்ணு அடங்கினா போனேன்னா மாமியார் வந்து அனுபவம் வாங்கிடுவான். அதனால்தான் நடுவர் அவர்களே, மன வாழ்க்கை எக்காலத்திலும் மகிழ்ச்சி என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. ஆரம்பிக்கிற பிரச்சனை மறுபடியும் உப்பு மிளகாத்தூள் வாங்குற பிரச்சனை நைட்டு வருது. இது இல்லை, வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு போனோங்க ஐயா. எல்லாருமே வெங்காயம் வாங்கியிருப்பீங்க, நானும் வாங்கியிருப்பான். ஒரு 5 கிலோ வாங்கிட்டு போனோம். சகாயமாக கிடைச்சிச்சு. எங்கேயாவது வண்டியில் கிண்டியில் கொண்டு வந்து வித்துட்டாங்களா? வாங்கின வட்டியா? பூண்டு மட்டும் 1/2 கிலோ வாங்கிட்டு நினைக்கிறே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஆரம்பிக்கிறாங்க ஓன்னா. இந்த அலைபேசி வந்ததுனால கொஞ்சம் என் வீட்டுக்கு என் பொண்டாடி எனக்கு கொஞ்சம் சண்டை வராமல் இருக்கு. அவ பாட்டு அவ, நான் பாட்டு நான். இப்படிதாங்க குடும்பம் பொழுதுனைக்கு கொஞ்சம் அமைதி இருக்குது இந்த அலைபேசினால. அதே மாதிரி குடும்பத்துல ஒரு சலசலப்பு, இந்த விட்டு கொடுக்கறது இல்லாம இருக்குங்க ஐயா. பிடிவாதம், கோபம், வெறுப்பு, பேராசை, இதனால தாங்க குடும்பத்துல வந்து பிரச்சனையே வருது. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். அந்த புரிஞ்சுக்க கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பா இல்லை. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், நான் இங்கதான் போகணும், நான் அங்கதான் போவோம். இப்படி அந்த பிடிவாதம், அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை வராது. மன உளைச்சல் தான் ஒவ்வொரு நாளைக்குமே இருக்கு. அதே போல ஒவ்வொரு நாளும் செலவு இருந்துட்டே இருக்கும். அந்த செலவுனால தான் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அந்த செலவை சமாளிக்கணும்னா வரவு முக்கியம், உழைப்பு முக்கியம். அந்த ஊதியம் இல்லைன்னா குடும்பத்துல மன உளைச்சல். அதே போல ஏதாவது ஒரு பொங்கல், தீபாவளி, ரம்ஜானு, கிறிஸ்துமஸ், பொங்கல், அதே மாதிரி இந்த திருவிழா நிகழ்ச்சி வந்துச்சுன்னா அன்னைக்கு தான் நல்லா பாருங்க ஐயா, நல்லா பாருங்க அம்மா, அன்னைக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு காலையில இது இல்ல அது இல்ல, அடிக்கடி சொல்றது இது இல்ல அது இல்ல, அது வாங்கினோம் தான் இது வாங்கினோன்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சல குடும்பத்துல ரொம்ப அந்த எது வேணும் எது வேணாம் அப்படி இருந்தாலே குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா அந்த பிடிவாதமும் கோபம் தாங்க ஐயா அந்த குடும்பத்துல மன உளைச்சல் உருவாகிறதுக்கு காரணமே புரிந்துக்கிற தன்மை இல்லாம இருக்கிறது தாங்க ஐயா காரணம். மன வாழ்க்கை ஆரம்பத்துல இனிக்குது, போக 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 எல்லாருக்குமே தெரியும், இங்க விட்டு கொடுத்தா சரியா போயிடும். மன உளைச்சல் தாங்க தருது. மன வாழ்க்கை மன உளைச்சல் தான் தருகுது. இதனால தான் ஆரோக்கியம் கெடுது, உள்ளமும் உடலும் பாதிப்படைகிறது. காரணமே மன வாழ்க்கை. கொஞ்ச நேரம் தாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி, மீதி நேரம் ஃபுல்லா மன உளைச்சல், வேதனை, ரத்த அழுத்தம், மன அழுத்தம் தாங்க ஐயா. இறுதியா நான் கூறிக்கொள்கிறேன், மன வாழ்க்கை மன உளைச்சல் தான் தருகிறது. இதுதான் உண்மை. நடுவர் ஐயா அவர்களே, தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் கொடுங்கள். மன உளைச்சல் தான் தருகிறது மன வாழ்க்கை. வாய்ப்பளித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாங்க ஐயா, வாங்கம்மா. டீ கொட்டிடுச்சு, அந்த வேதனையில அவர் பேசுறாரு. வீட்டில் அடி வாங்கியிருக்கீங்களா? நான் நிறைய வாங்கியிருக்கோம். அதாவது விட்டு அடிச்சா மழை, விடாம அடிச்சா மனைவி. உங்களுக்கு உங்களை விட சின்ன பெண்ணுன்னா கோபம் வரும், அடக்கிக்கணும். 50 வரைக்கும் எண்ணணும். உங்களை விட சின்ன பெண்ணு. உங்களுக்கு சமமான பெண்ணுனா 100 வரைக்கும் எண்ணலாம். உங்களை விட வயசில் மூத்தவங்கன்னா 150 வரைக்கும் எண்ணிக்கிட்டே இருக்கணும். கோபத்தை அப்போ தான் அடக்கலாம். ஆனால் மனைவினா கணக்கே கிடையாது, நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பையும் கோபத்தை அடக்க முடியாது. அப்படி தான் இருக்கும். இந்த மனைவி மட்டும் காரணம் கிடையாது ஒரு குடும்பம் நல்ல இல்வாழ்க்கை சுகமாக இருக்க. அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே, பிள்ளைகள்ல இருந்து பெற்றோர்கள், மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, அனைவருமே பொறுப்பு.
கணவன் மனைவி மட்டுமே கிடையாது, மன வாழ்க்கை மகிழ்வை தருகிறது. விஷ்ணு பிரசாத், அந்த செந்தில் சகனாவுடைய பிள்ளை, பேச அழைக்கிறேன். என்னுடைய மாமாவுக்காக தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். அவரால் இங்கே வர முடியல. ராஜலட்சுமி அம்மாவின் தமிழ் கவி மன்றம். தலைப்பு: மன உளைச்சலை தருகிறது எது? மன வாழ்க்கை. மன வாழ்க்கை என்பது மன உளைச்சலை தருகிறது. மன வாழ்க்கை என்பது சிலருக்கு சிறிய தண்டனை போன்றே அமைகின்றது. மன வாழ்க்கை என்பது முதல் 10 நாள் தான் அவன் சந்தோஷமா இருப்பான். அது 11வது நாள் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கே தெரியாது. தவிழும் வயதில் தாய் தந்தையை உயிராக நினைத்து வாழ்கிறோம். சின்ன வயசுல பிறந்தவனே அம்மா தான் உலகம், அப்பா தான் உலகம் சொல்றோம். கல்யாணம் ஆயிட்ட பிறகு என்ன சொல்றோம்? வளரும் போது அனைவரிடமும் அன்புடன் பழகுகின்றோம். எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட தான் எங்க போறோம். கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவங்க கிட்ட போறேன், ஏன் அங்க போற, அங்கெல்லாம் போவாத, எங்க வா. குழந்தை மாதிரி கூப்பிடுறாங்க நம்மள. பாசத்தோடு நடந்து கொள்வோம். பெற்றோரை தெய்வமாக மதிப்போம். அம்மாவெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே அம்மா என்னை விட்டு போவாதம்மா போவாதம்மான்னு சொல்றோம். கல்யாணம் ஆயிட்ட பிறகு அம்மாவை ஃபர்ஸ்ட் முதியோர் இல்லத்துலதான் போய் சேர்க்கிறோம். உடன் பிறந்த சகோதரிகளை உள்ளத்தில் வைத்து உறவு கொண்டோம். அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் இந்த உள்ள கையில தாங்கணும். இப்ப கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஒண்ணுமே முடியல. உறவினர்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவோம். உடன் பிறந்த சகோதரிகளுக்கு ஏதேனும் ஒன்றால் உயிரை துடிக்கும். வீட்டுல நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவனுக்கு வெளியில ஒரு பிரச்சனை நம்ம தான் முதல்ல போய் நிற்போம். நிற்கும் போது நம்ம அந்த பொண்டாட்டி சொல்லுவா, எதுக்கு நீ போற, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் மாட்டிக்கிட்டோம், நீயா போற, நீ போய் தேவலாம் சண்டைக்கு போவாத சொல்லி இது பண்ணுவாங்க. வருமானத்தை பெற்றோரிடம் கொடுத்து பேரின்பம் காண்போம். ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்னா அதை எடுத்துட்டு போய் முழுசா அம்மா கிட்ட கொடுத்துட்டு 5,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து நம்ம சந்தோஷப்படுவோம். அந்த 10,000 ரூபாய் சம்பளம்னா கல்யாணம் ஆயிட்ட பிறகு அந்த 10,000 எடுத்துட்டு போய் கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு 1000 ரூபாய் வச்சு நம்ம அந்த ஒரு மாசம் வாழ்க்கையை ஓட்டுறோம். நண்பரிடம் நெருங்கி பழங்கி நேசத்தை கண்டோம். எது? கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ கல்யாணம் எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல கூட போக முடியல. அங்க போவாது, அவங்க கிட்ட சேராத, ஃபர்ஸ்ட் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, ஃபுல்லா தொல்லை. நாட்கள் நகர நகர வாடிய பூக்கள் போல மனமருகி வீடும். கல்யாணம் ஆயிட்ட கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ணோம், 11வது நாள் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் ஆயிடும். வாழ்க்கை ஒரு சிறிய வட்டத்தில் தள்ளப்பட்டு தரன் புரண்டு காணப்படும். நாளுக்கு நாள் மன உளைச்சல் ஆகி மதுவை மறந்து மதுவை தேடிவிடும். நிலைமை உருவாகும். பெற்றெடுத்த தாயை கூட முதியோர் இல்லத்தில் சேர்க்க தோன்றும். பொழுதிலும் நகரும் பொழுப்பு நடத்தும் புதிராக இருக்கும். ஆகவே மன வாழ்க்கை என்பது மன உளைச்சலை தருகிறது என்று விடைபெறுகிறேன். மாணவர் மிக அருமையாக இந்த இளம் வயதில் பேசினார். அவருக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள். மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறதா, மன உளைச்சலை தருகிறதா? அருமையாக இரு அணியை சேர்ந்தவர்களும் பேசினார்கள். தமிழ்நாட்டு நம்ம நாட்டு பெண்கள் புருஷன் தினமும் குடிச்சிட்டு அடிக்கிறான், தினம் அடிக்கிறான், சித்திரவதை செய்கிறான். ஒரு நாள் திடீர்னு அழுவுறா. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்பயுமே அங்கே அழுவுற சத்தம் கேட்காது. அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல, ஏதோ அடி பலமாக அடிச்சிட்டு இருக்கிறான், படாத இடத்துல பட்டுடுச்சுன்னு சொல்லி கும்பலாக ஓடி போய் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, என்ன அடிச்சுட்டு எங்கே போனான், என்ன ஆச்சு, எங்கே பட்டுது? இல்லை, இத்தனை நாள் அடிப்பார், வலிக்கும் உடம்பு, இன்னைக்கு அடித்தார் வலிக்கவே இல்லை, அவர் உடம்புக்கு என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லி புருஷனை நினச்சி அழுவுது. குடிகார புருஷனாக இருந்தாலும் விட்டு கொடுக்காத மனைவி வாழக்கூடிய நம்ம பண்பாடு மிக்க தமிழ்நாடு. கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே நம்பிக்கை இல்லாததால தான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். கல்யாணமான புதுசு எனக்கு ட்ரைனிங் படிக்கும்போது அங்கே ஒரு பெண்ணு, ஷீலான்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை மனசார விரும்பிட்டான். ஆனால் பேசிக்கல, எதுவுமே பண்ணலை. ஒரே ஒரு பூ வாங்கி போய் கொடுத்தோம். ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பூ வாங்கி போய் கொடுத்தேன். அது காந்தி படத்தில் எடுத்து போய் வச்சாங்க. அப்போ புரிஞ்சிட்டேன், சரி இல்லை நம்ம மகருக்கே எதுவும் வந்துட்டான். திரும்ப ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் லீவு, அதோட பிரிஞ்சிட்டோம். கோயம்புத்தூர் அந்த பொண்ணு ஒரு கடிதம் எழுதுது,
நான் நீங்கள் கொடுத்த பூவை அவமதிச்சிட்டேன். அப்புறமா நினச்சேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நான் உங்களை உயிரார நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்போல்லாம் கடிதம் தான், ஃபோன்லாம் கிடையாது. தினம் 2 நாளைக்கு ஒரு தடவை கடிதம் மாற்றி மாற்றி இது அப்படியே மனசுக்குள்ளேயே பெரிய கோட்டையாக கட்டி ஒரு நூல் வடிவம் பெற்றுருச்சு. அதை பாதை மாறிய பயணம் என்ற ஒரு கவிதை நூலை உருவாகிறதுக்கு தயாராகிடுச்சு. அந்த நேரத்தில் அப்போல்லாம் டைரி, தினம் டைரி எழுதுவோம். 1994 அந்த வருஷத்தில் ஃபுல்லாக ஒரு டைரி முழுசும் கவிதை தான், பெரிய டைரி. கல்யாணம் ஆகுது. ஆன உடனே மனைவி, ஒரு நண்பன், அவன் நன்னிலம் பக்கத்தில் பூந்தோட்டம் வரான். மாமா கல்யாணம் ஆச்சுன்னு கண்டா, இவங்க தான் ஒய்ஃபா அப்படின்னு. ஆமாம் இவங்க தான். அப்போ அந்த ஷீலா அப்படின்னு. அவ்வளோதான். அன்னையோட சந்தேகம் அதிகமாகிடுச்சு, யார் அந்த ஷீலா. மனசில் மூடி வச்சுருந்தது எல்லாம் பறி போயிடுச்சு. அந்த டைரியை புரட்டுறாங்க. எனக்கு தெரியாமல் நான் வச்சுருந்த டைரி, பேப்பரு, நோட்டு செக் பண்ணுறாங்க. இதுதான் சந்தேகம். நம்ம புருஷன் நம்பணும். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வெளிநாட்டில் புருஷன் வேலை செய்கிறாங்க, மனைவி இங்கே இருக்கிறாங்க கிராமத்தில். ஒரு நம்பிக்கை, நமக்காக வாழக்கூடியவள் மனைவி. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இங்கே சொன்னார் கவிஞர், தொழிலில் நொடிஞ்சு கடனாளி ஆயிட்டான். ஆனால் அப்போ மனைவி தான் என்ன செய்கிறாங்க, ஒரு தெம்பு, ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்து கணவனை உற்சாகமூட்டுபவள் மனைவி. அப்படிப்பட்ட மனைவி தான் இல்லறத்தினுடைய வேறாக இருந்து இல்லறத்தை சிறப்பாக காப்பவள். அதனால தான் கண்ணதாசன் வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் என்று அழகாக பாடுறாரு. ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஒரு பெண்ணு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அந்த பெண் என்ன செய்கிறாங்க, மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சுக்கிட்டாங்க. அவன் புருஷன் அந்த மனைவி மேலே இருந்து, நீ செத்தாலும் பரவாயில்ல, ஒழிஞ்சது என்னையோட சனின்னு சொல்லி வரான். அப்படியே எரியிறாங்க. எரிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க வந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அங்கே சிகிச்சை. அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, 75% மேலே தீக்காயமாக இருக்குது, பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவன் புருஷன் அழுகுறான். அழுதுகிட்டு போய் பார்க்க வரான். அந்த பெண் சொல்லுது, அவரை வர சொல்லுங்க, என்கிட்ட எமர்ஜென்சி வார்டில் இருக்குது. கூப்பிட்டு விடுறாங்க. அதை கையெடுத்து இப்படி கும்பிட்டு ஏங்க அழுவுது. அப்போ நர்ஸெல்லாம் கேட்குறாங்க, அவன் தான் உன்னை கொளுத்திட்டானே, உன்னை அவன் சாவறதுக்கே காரணம் அவன் தானே, ஏன் அவனை? நான் சாவறதை பற்றி கவலை இல்லை, என் பிள்ளைங்களை அவர் தான் காப்பாற்றி ஆகணும், அதனால தான் நான் அவரை வர சொன்னேன்னு சொல்லி, அவரை எதுவும் செய்யாதீங்க, இந்த தற்கொலைக்கு இது தற்கொலைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு மரண வாக்கு மூலம் கொடுத்துட்டு சாவுறாங்க. அப்படிப்பட்ட எதிர்கால தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் தமிழக பெண்கள். குஜராத்தில் 2000 சுதந்திர குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுது. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் துறக்கிறாங்க. அந்த இடிபாடுகளில் பெரிய பெரிய பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து அந்த இடிபாடுகளை மீட்கும் பணி மாதக்கணக்கில் நடந்து, ஒரு இடத்த இடிபாடுகளை நீக்கும் போது ஒரு பெண் தன்னுடைய குழந்தை கீழே இருக்குது, மேலே கையை ஊனிட்டு கவிழ்ந்து படுத்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே அந்த பில்லரெல்லாம் அவங்க தலை மேலே இடித்து தாங்கிட்டு இருக்கு. அப்பையும் தான் சாக போகிறோம்னு முடிவாயிடுச்சு. இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தைக்காக காப்பாற்றி உயிரை விட்ட தாய். அப்படிப்பட்ட தாய் கடைசி வரைக்கும் தாய் மட்டும் தியாகி கிடையாது. 300 நாள் வயிற்றில் சுமந்து தன்னுடைய உதிரத்தையே பாலாக கொடுத்து இரவும் பகலுமா பிள்ளைகளுக்காக கண் விழித்து
அவங்க ஒரு பத்திய விரதம் மாதிரி இருந்து குழந்தையை காப்பாற்றி வளர்க்குறாங்க. அது தாயினுடைய கடமை, அன்பு. ஆனால் தந்தையுடைய அன்பு அளவிட முடியாதது. அவர் வெளியே தாய் வந்து பாசத்தை வெளியே காட்டிக்குவாங்க, தந்தை வெளியே சொல்ல மாட்டார். அவருடைய அன்பு வெளியே தெரியாது. தாய் வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டிடுறாங்க, தந்தை மனசுக்குள்ளேயே வச்சிடுறாரு. ஒரு குழந்தை நடந்து வரும்பொழுது தவறி கீழே விழுது, உடனே ஐயோ மகனே அப்படின்னு தாய் பதறாங்க. ஆனால் தந்தை அமைதியாக உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு எப்படி கல் நெஞ்சா, உங்களுக்கு குழந்தை விழுந்துடுச்சு, தூக்கிறது இல்லையா, போய் இருமா 2 தடவை விழுந்து எழுந்திருக்கட்டும், அப்போ தான் அதுக்கு அந்த பயிற்சி ஏற்படும், தன்னம்பிக்கை வரும். அதை சொல்லித்தரக்கூடியவர் தந்தை. சைக்கிள் கற்றுக்குது குழந்தைங்க, பிள்ளைங்க 2 தடவை விழுந்த உடனே தாய் பதறாங்க, விழுந்துட போகிற, காயமாயிடும். ஆனால் தந்தை விழுந்து எழுந்தேனா தான் உனக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வரும், அதை சொல்லி கொடுக்கக்கூடியவர் தந்தை. இந்த தந்தையுடைய அன்பு எப்போ தெரியும்னா, அவன் கல்யாணம் ஆகி அவன் ஒரு தந்தையாகி குழந்தை பெற்று அந்த குழந்தையை பராமரிக்கும் போது தான் நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட கதாநாயகன், ஹீரோ அப்படின்றத அப்போ தான் உணர்றான். ஆக தந்தையின் அன்பு சளைத்ததல்ல. ஒரு அண்ணன் தன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தன்னுடைய இளமை காலத்தையும் பாழாக்கி நாடு கடந்து போய் அங்கே பணிபுரிகிறான். பணிபுரிஞ்சு எளிமையாக வாழறான். அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எப்படி தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கு. நாம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போய் கொடுத்தா நம்ம தங்கச்சி நல்ல முறையில் கல்யாணம் செய்து கொடுப்பாங்க, அப்பாவை சிரமம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்படி அண்ணனும் ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு காரணமாகிறான். அக்கா, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அக்கா தான் மறு தாய். தாய்க்கு அடுத்தபடியாக தமக்கை தான். அந்த தாயை போல அக்காவும் அடிக்கடி அந்த குடும்பத்தை கவனிக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்கு முழுமையாக இருக்கிறது. இங்கே எப்படிப்பட்ட தருதலையாக இருந்தாலும் அவனை ஒரு தலைவன் ஆக்கிறது மனைவி. புயலை கூட தென்றலாக மாற்றக்கூடியவள் தான் மனைவி. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நிறைய குடிகாரர்களை திருத்தவே முடியாது என்ற ஆள்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மகன்களாக மாறி இருக்கிறத பார்த்துருக்கிறோம். கோழையாக இருக்கிறவனை வீரமாக்குறது மனைவி தான். விலங்கு குணத்தோடு இருக்கிறவனை நல்ல குணமுள்ளவனாக மாற்றுவது, மனிதனாக மாற்றுவது ஒரு மனைவி, குடும்பம். திருவள்ளுவர் அவர் மட்டும் வாசுகி என்ற ஒரு மனைவி அமையாமல் இருந்திருந்தா உலக புகழ்பெற்ற கிரெம்ளின் மாளிகையில் வைத்திருக்கக்கூடிய அந்த திருக்குறளை எழுதியிருக்க முடியாது. ஒரு நல்ல குணமுள்ள மனைவி கிடைத்ததால அதனுடைய பலன் அவர் உலக புகழ்பெற்ற பொதுமறையை எழுதி வெளியிட்டார். பாரதியாருக்கு ஒரு செல்லம்மா கிடைத்தார். அவர் உலக புகழ்பெற்ற இந்தியாவின் சிறப்புமிக்க ஒரு கவிஞராக மாறினார். மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய முதுமையிலே கஸ்தூரிபாய் இறந்தபோது கதறி அழுகிறார். எனக்கு அகிம்சையை போதித்த முதல் குருவாக இருந்த என் கஸ்தூரிபாய் இறந்து விட்டார், இனி நான் எப்படி வாழ்வேன் என்று கொதித்து மனம் வெறுத்து அழுதார். சமீபத்திலே யூடியூப்பில் திருச்சி சிவா அமைச்சர் அவர் கூட ஒரு இறங்க மாதிரி மனைவிக்காக படிக்கிறாரு. நான் அரசியலில் எதையோ சாதித்தேன், ஆனால் குடும்பத்தில் மனைவி கிட்ட ஒரு 10 நிமிஷம் மனம் விட்டு பேசலை. என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் என் மனைவி தலையிட்டதே இல்லை, ஆனால் அவளுடைய அருமையை நான் இப்போ தான் உணர்றேன். கம்யூனிஸ்ட் நல்லக்கண்ணு அவர்களும் தன்னுடைய இறந்த மனைவி என்னுடைய பெருமையை அழுதுகிட்டு சொல்கிறாரு. என்னுடைய மனைவி போன பிறகு தான் என் வாழ்க்கை இருண்டதை என்னால் உணர முடியுது. இப்படி மனைவி இருக்கும்போது கணவனால் அதை உணர முடியாது, அதை போன பிறகுதான் உணர முடிகிறது. இப்படி குடும்பம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிடுறான். என்னுடைய தாய் தந்தை, என் அம்மாவுக்கு 11 வயசில் கல்யாணம் ஆச்சு. அப்போல்லாம் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சின்ன வயசுல பெண்ணை கட்டி கொடுத்துருவாங்க. 11 வயசில் மேஜர் ஆகலை, சின்ன வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு.
கல்யாணமாகி 15 ஆண்டுகள் பிள்ளையே கிடையாது. தினமும் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சுட்டு ஐயோ நாம் இதுக்கப்புறமா குழந்தை இல்லைன்னா மலடின்னு இந்த உலகம் நம்ம தூற்றுமே. உடனே என்னுடைய தந்தை வேண்டாத கடவுள் இல்லை, ஒவ்வொரு ஆண்டுகளும் காவடி எடுத்துக்கொண்டு பழனிமலைக்கு பாத யாத்திரையே சென்றார்கள். விழுப்புரத்துலேருந்து பாத யாத்திரை போய் வந்தாங்க. 10 ஆண்டுகள் சலிக்காம போனாங்க. ஒரு கட்டத்தில் சாமியை வெறுத்தாச்சு. சே, இந்த முருகரை நம்மளையும் ஆண்டி ஆக்கி நமக்கு வாரிசே இல்லாமல் ஆக்கிட்டான்னு அந்த வீட்டில் அழகான சுவாமி படங்கள், முருகர் படம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சி அந்த சாமி படத்தை எல்லாத்தையும் நொறுக்கிட்டாங்க. கோபமாக போயிட்டார் கிளம்பி. என்னுடைய அம்மா எழுந்து அதையெல்லாம் கூட்டி அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சிடுச்சு, ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண கண்ணாடி. அந்த ஃபோட்டோவை மட்டும் ஒரு சாக்கு மூட்டையில் வச்சு தினம் 6 மணிக்கு எழுந்து அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சுட்டு வத்தி ஏற்றி கற்பூரம் கொட்டி கும்பிட்டுட்டு திரும்ப சாக்கு மூட்டையை கட்டி, அவருக்கு பயம், அவர் வந்து கேட்டால் பார்த்துட்டாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவார், தெரியாமல் மறைச்சி வச்சுடுவாங்க. அந்த இப்படியே 3 ஆண்டுகள் அவங்க தெரியாமல் சாமி கும்பிட்ற, 2 ஆண்டுகள் சாமி கும்பிட்டாங்க. ஒரு நாள் தற்செயலாக வாந்தி எடுக்கிறாங்க, அம்மா வாந்தி எடுக்கிறாங்க. அப்போ வந்து சனினை எப்போ பார்த்தாலும் எதனா தின்னுக்கிட்டே என்னத்த தின்னு ஒழிச்சுனையோ வாந்தி எடுக்கிற. அவங்க மாமியார் பாட்டி சொல்கிறாங்க, டேய் உண்டாகி இருக்கிறாடா, எதுவும் திட்டாதரா. அப்படியே அவருக்கு உடம்பே புல் இருக்குது. ஆஹா, நாம் கடவுளை வெறுத்து அப்படிலாம் பண்ணமே, இன்னைக்கு கடவுள் கை கொடுத்துட்டாரு. அப்படியே அதில் இருந்து தாங்குற ஒரு புனிகிற வேலையை கூட விட்டுறதில்லை. இப்படியாக இருந்து 9 மாதங்கள் கண்ணை இமை காப்பது போல காத்து அந்த பிரசவ வலி ஏற்படுது, வயிற்று வலி, குழந்தை மாறிடுச்சு அப்படின்னு. அப்போல்லாம் கிராமத்தில் முதியவர்கள் தான் வந்து பிரசவம் பார்க்குறோம். அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே முடியாது, பட்டணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி போ. கதறிக்கிட்டே ஏற்றி போகிற, துடிக்கிறாங்க. ஏற்றிட்டு போய் அங்கே மறுத்து வச்சு நர்ஸ் டாக்டரு ஒரு ரெக்கார்டில் கையெழுத்து வாங்க வராங்க. இது கிரிட்டிக்கலாக இருக்குது, இப்போ பிரசவமானாக்கா ஒன்று சின்ன உயிர் போகும், இல்லை பெரிய உயிர் போகும், உங்களுக்கு எது சம்மதமோ சொல்லுங்க அப்படின்ட்டு எதனா ஒன்று தான் காப்பாற்ற முடியும். சொன்ன உடனே என்ன செய்யறதுனே புரியல. எனக்கு பிள்ளையே 5 வருஷமாக பிள்ளை இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு என் மனைவி தான் வேணும், அதுதான் என் உலகமே, என் மனைவி தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறாரு. போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நர்ஸு வராங்க, கையில் குழந்தை எடுத்துகிட்டு வந்து, ஏங்க உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. இன்னும் மனசு சந்தோஷம் தாங்கலை. என் மனைவி எங்கே அப்படின்னு, அவங்க வார்டில் இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. வேகமாக வர்றாரு, என் மனைவி எங்கே. போய் மனைவி பார்த்தா ஒன்றும் ஆகலை. அப்படியே தலையை வருடி கொடுத்து, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசை உருவாக்கி கொடுத்துட்ட, ஒரு தலை நிமிர்ந்து நிற்க வச்ச ஒரு புண்ணியவதி நீ தான் எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்லி அழுதாரு. அதன் பிறகு குடும்பம் எப்படி இருந்திருக்கும், தொடர்ந்து 9 குழந்தைகள். அப்போல்லாம் சாதாரணமாக பிறக்கும் 9 குழந்தை. நான் 8வது குழந்தை, எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்படி அதன் பிறகு அந்த குடும்பமே ஒரு பிள்ளைகள் மூளைக்கு மூளை விளையாடுற, குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு இடத்துல பிள்ளைகள் விளையாடும் போது அந்த இடம் எப்படி இருக்குது, குதூகலமாக இருக்குது. இப்படி ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் மன வாழ்க்கை, அதுதான் உண்மை. எனவே மன வாழ்க்கை என்பது அனைவருக்கும் பக்குவத்தோடு, புரிதலோடு, விட்டு கொடுத்தலோடு நடந்து கொண்டால் மகிழ்வையே தரும் என்று தீர்ப்பாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.
உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள். உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். இந்நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை அடுத்த காணொளியில் காணும் வரை காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.